கொக்கொக்க கூம்பும் பருவத்து மற்றதன் குத்தொக்க சீர்த்த இடத்து. வாய்ப்பற்ற காலத்தில் கொக்கு போல் அமைதியாக இருக்க வேண்டும். உரிய காலம் வாய்க்கும் பொழுது கொக்கு தன் இரையை குத்தி பிடிப்பது போல் நாமும் நம்முடைய செயலை வெற்றிகரமாக முடிக்க வேண்டும். நம்முடைய செயலை வெற்றிகரமாக முடிக்க இப்பொழுது உள்ள காலத்தை மிகச்சரியாக பயன்படுத்தி கொள்ளவும். எல்லோரும் எதிர்பார்ப்பது போல் அரசு பணியிடங்களில் காலி பணியாளர்களின் எண்ணிக்கை அதிகமாகவே இருக்கும். அதே போலவே போட்டியாளர்களின் எண்ணிக்கையும் அதிகமாகத்தான் இருக்கும். அதையெல்லாம் பொருட்படுத்தாமல் நம்முடைய வாழ்வின் லட்சிய வெறியான அரசு வேலையை பெற்று அரியணையில் அமர வேண்டும். நம்முடைய வாழ்வில் நாம் பட்ட கஷ்டங்களுக்கும் அவமானங்களுக்கும் தோல்விகளுக்கும் விரைவில் விடை கிடைக்க வேண்டும். அந்த நாள் வெகு தொலைவில் இல்லை. நீ தோற்க பிறந்தவன் இல்லை, மாறாக தோல்விகளுக்கு காரணமான தடைகளை தகர்த்தெறிய பிறந்தவன். துணிந்து வா, வென்று காட்டுவோம். நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். இது தென்காசி ஆகாஷ் ஃப்ரெண்ட்ஸ் IAS அகாடமி வழங்கக்கூடிய யூனிட் 8 தமிழக வரலாறு மற்றும் பண்பாட்டிற்கான இலவச ஆன்லைன் வகுப்பு. இதுவரை இந்த தேர்வுகளில் 9 தேர்வுகள் வெற்றிகரமாக முடிந்திருக்கும். இப்போ நம்ம பார்க்க போகிறது 10வது தேர்விற்கான பாடப்பகுதி. அப்போ இன்னும் 2 வாரங்களுக்குள்ளாக முழு பாடப்புத்தகத்தையும் முடித்து முழு தேர்வையும் நம்ம எழுதி பார்த்துட்டோம் அப்படின்னா யூனிட் 8ம் யூனிட் 9ம் அதாவது TNPSசியில் புதிதாக சேர்க்கப்பட்ட சிலபஸ் ப்ளஸ் அதிக வினாக்களை கொண்டிருக்கக்கூடிய சிலபஸான யூனிட் 8 தமிழக வரலாறு மற்றும் பண்பாடு, யூனிட் 9 தமிழக வளர்ச்சி நிர்வாகம் ஆகிய இரண்டும் நமக்கு ஓரளவுக்கு என்ன விஷயம் எப்படி நம்ம ஆன்சர் பண்ணணும் அப்படிங்கிற விஷயம் நமக்கு தெரிஞ்சிடும். ரைட்டா? ஸோ இந்த பகுதியில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா 10வது தேர்விற்கான பகுதி வேற்றுமையில் ஒற்றுமை. ஸோ உண்மையிலேயே இது மிக முக்கியமான ஒரு பகுதி. காரணம், குரூப் 1 தேர்வுகளில் வேற்றுமை ஒற்றுமை குறித்து TNPSசியில் நிறைய வாட்டி கேள்விகள் கேட்டிருப்பாங்க. இந்தியா ஒரு வேற்றுமையில் ஒற்றுமை கொண்ட நாடு, நிரூபி, விவரி அப்படின்னு சொல்லி நிறைய வினாக்கள் கேட்டிருப்பாங்க. அதனால் யுனைட்டி இன் டைவர்சிட்டி அப்படிங்கிறது ஒரு மிக முக்கியமான ஒரு தலைப்பு. இந்த தலைப்புகளில் ஒரு வரி வினாக்கள் அதிகமாக வருவதை காட்டிலும் நிச்சயமாக மெயின்ஸ் எக்ஸாமுக்கு இந்த தலைப்பு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அதனால் நீங்கள் அப்படியே நோட்ஸ் எடுத்து வச்சுக்கோங்க. ரைட்டா? பார்க்கலாமா? ஸோ இந்தியாவில் மொழி, இனம், சமயம், நிறம், வாழிட சூழல் போன்ற பல்வேறு பிரிவுகளால் மக்கள் பிரிந்திருந்தாலும் மொழி, இனம், சமயம், நிறம், வாழிட சூழல் போன்ற காரணங்களால் மக்கள் பிரிந்திருந்தாலும் எல்லாரையும் ஒன்று சேர்க்கக்கூடிய ஒரே உணர்வு என்னது? இந்தியர் அப்படிங்கிற ஒரு உணர்வு. வி ஆர் இந்தியன்ஸ் அப்படிங்கிற அந்த ஒரு உணர்வு தான். உலக அளவில் மிகப்பெரிய மக்களாட்சி நாடாக இந்தியா சிறந்து விளங்க காரணம் வேற்றுமையில் ஒற்றுமை காணும் இந்திய மக்களின் மனப்பான்மை. அப்போ வேற்றுமையில் ஒற்றுமை அப்படின்னா என்ன? நம்ம தனித்தனியாக வெவ்வேறாக இருந்தாலும் கூட ஒட்டுமொத்தமாக என்ன சொல்கிறோம்? வி ஆர் இந்தியன்ஸ் அப்படிங்கிறத சொல்கிறோம். ரைட்டா? உலக அளவில் மிகப்பெரிய மக்களாட்சி நாடாக இந்தியா சிறந்து விளங்க காரணமும் இந்த வேற்றுமையில் ஒற்றுமை தான் அப்படின்னு சொல்கிறாங்க. இந்தியாவில் மொழி, கலாச்சாரம், பழக்க வழக்கம், விருந்தோம்பல் ஆகிய முறைகள் மிக சிறப்பாக பின்படுகிறது அப்படிங்கிறான். மொழி, கலாச்சாரம், பழக்க வழக்கம், விருந்தோம்பல் ஆகியவை சிறப்பாக பின்பற்றப்படுகிறது. நம்முடைய மக்கள் உயிர் இரக்கத்தை முக்கிய நோக்கமாக கொண்டு வாழ்ந்தனர். உயிர் இரக்கம் அப்படின்னா என்ன? மற்ற உயிர்களிடத்திலே அன்பு காட்டுதல். அதை ஒரு கோட்பாடாகவே வச்சுட்டு இருந்தாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. வர்த்தமான மகாவீரர், கௌதம புத்தர், ஆழ்வார்கள், நாயன்மார்கள். ரைட்டா? மகாவீரர், புத்தர், ஆழ்வார், நாயன்மார்கள் ஆகியோருடைய கோட்பாடுகள் உயரிய ஆன்மீகத்தையே நோக்கமாக கொண்டு மக்களிடம் போதிக்கப்பட்டது அப்படிங்கிறான். உயரிய ஆன்மீகத்தை நோக்கமாக கொண்டு போதிக்கப்பட்டது. எண்ணற்ற அதிசயங்களை தன்னகத்தே கொண்டது இந்தியா என்று கூறும் புகழ்மிக்க வரலாற்று அறிஞர் A.L. பாஷம் அதிசயம் அதுதான் இந்தியா என்றும் குறிப்பிட்டுள்ளார். இந்த கேள்வி கேட்பதற்கு நிறைய வாய்ப்புகள் இருக்கும், மறக்காமல் ஞாபகம். அதிசயம் அதுதான் இந்தியா, த ஒண்டர் தட் வாஸ் இந்தியா அப்படின்னு சொன்னது யாருன்னா A.L. பாஷம். இந்நூல் இந்திய கிராம மக்களின் சடங்குகள், சம்பிரதாயங்கள், பழம்பெருமைகளை பறைசாற்றுகிறது. இந்தியாவில் உள்ள அனைத்து கிராமங்களில் ஒவ்வொரு கிராமத்திற்கும் ஒரு தனித்துவம் உண்டு. உலகில் காணும் பல்வேறு நாகரிக பண்பாடுகளின் இணைப்பை இந்தியாவில் காண முடியும். அப்போ பல்வேறு நாடுகளில் காணக்கூடிய நாகரிகம் எல்லாத்தையுமே நம்ம இந்தியாவிலேயே பார்த்துக்கலாம். உலக அளவில் மிகப்பெரிய பறந்து விரிந்த நாடுகளில் இந்தியா 7வது இடத்துல இருக்குது. ரைட்டா? ஸோ உலகின் பெரிய நாடுகள் வரிசையில் இந்தியா 7வது இடத்துல இருக்கும். இந்நாடு 28 மாநிலங்களையும் 9 யூனியன் பிரதேசங்களையும் கொண்டு திகழ்கிறது. ரைட்டா? ஸோ 28 மாநிலங்கள், அதே போல் 9 யூனியன் பிரதேசங்கள். இந்த 9 மட்டும் கொஞ்சம் திருத்திக்குவோம், 8 யூனியன் பிரதேசம் தான் இருக்கும். காரணம், தாத்ரா நகர் ஹவேலி, டையூ டாமன் இரண்டையும் ஒன்றிணைத்திருப்பார்கள். ரைட்டா? இரண்டையும் ஒன்று சேர்த்து ஒரே யூனியன் பிரதேசமாக சொல்லியிருப்பாங்க. நாம் இந்தியர் என்பதில் பெருமிதம் கொள்வதற்கு பல காரணங்கள் இருந்தாலும் நம் நாட்டில் நிலவும் வேற்றுமையில் ஒற்றுமை என்ற பண்பு தான் தலை சிறந்து காணப்படுகிறது. நம்மிடையே இருக்கும் வேறுபாடுகளே ஒருவர் மற்றவர் மீது ஆர்வமும் அக்கறையும் செலுத்துவதற்கு காரணமாக அமைகிறது. அப்போ நம்மக்கிட்ட இருக்கக்கூடிய வேறுபாடுகள் தான் அவன் கொஞ்சம் வித்தியாசமாக இருக்கானே அப்படிங்கிறதுக்கு அவன் மீது அக்கறை செலுத்துறதுக்கு காரணமாக இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. வேற்றுமையில் ஒற்றுமையை நிலைநாட்ட தேசிய கொடி, தேசிய சின்னம், தேசிய கீதம், தேசிய பறவை போன்றவை இந்தியா முழுமைக்கும் பொதுவாக பின்பற்றப்படுகிறது அப்படிங்கிறான். அப்போ ஒட்டுமொத்த இந்தியா முழுமைக்கும் ஒரே தேசிய கொடி தான், ஒரே சின்னம் தான், ஒரே தேசிய பறவை தான்.
எந்த இடத்துல நம்ம தேசிய கொடி ஏற்றினாலும் எழுந்து நின்று சல்யூட் அடிக்கிறோம், எந்த இடத்துல ஜனகணமன பாடினாலும் எழுந்து நின்று அசையாமல் நின்று நம்ம அதுக்கு மரியாதை செலுத்துவதற்கு காரணம் என்னென்னா அது நம்மளுடைய உள்ளுக்குள்ளே இருக்கக்கூடிய ஒரு பகுதி. ரைட்டா? யார் நமக்கு ஜனகணமன போட்டால் எழுந்து நிற்கணும் அப்படின்லாம் யாரும் சொல்லி தரதில்லை. நமக்கு ஸ்கூல் டேஸில் நம்ம அதை பழக்கப்படுத்தி இருப்போம். இப்போ எங்கே தேசிய கீதம் பாடினாலும் நம்ம எழுந்து நின்று என்ன பண்ணோம், வணக்கம் செலுத்துவோம். ரைட்டா? ஸோ வேற்றுமையில் ஒற்றுமைக்கான வரையறை. நம் நாடு நிலவியல் அமைப்பு, இனம், மொழி, இலக்கியம், சமயம், சமுதாய அமைப்பு, பொருளாதாரம், வாழ்க்கை சடங்குகள், பாரம்பரியங்களால் வேறுபட்ட கூறுகளை கொண்டிருந்தாலும் இந்தியர் என்ற ஒருமைப்பாட்டு உணர்வு மக்களிடம் உள்ளது. இதனையே வேற்றுமையில் ஒற்றுமை என்கிறோம். இவ்வுயரிய கோட்பாடே இந்திய பண்பாட்டின் சிறப்பு. அப்போ இந்திய பண்பாட்டோட சிறப்பு என்ன? வேற்றுமையில் ஒற்றுமை காணக்கூடிய இந்த ஒரு பண்பு தான். ரைட்டா? ஸோ இந்தியாவில் என்னென்ன வேற்றுமை கூறுகள் இருக்குது அப்படின்னு சொல்லி பார்க்கலாமா? நிலவியல் வேற்றுமை, இன வேற்றுமை, மொழி வேற்றுமை, சமய வேற்றுமை. இதை தான் அந்த மேலே இருக்கிற பேராகிராஃபில் கொடுத்துருப்பாங்க. அதெல்லாம் நீங்கள் எதுவும் பெருசாக உரி பண்ணி வேணாம். நிலவியல் வேற்றுமை, இன வேற்றுமை, மொழி வேற்றுமை, சமய வேற்றுமை, பொருளாதார வேற்றுமை, சமுதாய அமைப்பில் வேற்றுமை. நிலவியல் வேற்றுமை. நிலவியல் வேற்றுமை அப்படின்னு சொல்லும்போது இந்தியா வடக்கே இமயமலை முதல் ஜம்மு காஷ்மீர் முதல் தெற்கே கன்னியாகுமரி வரை பறந்து விரிந்து காணக்கூடிய ஒரு மிகப்பெரிய நாடு. ரைட்டா? ஸோ அதனால தான் நம்ம ஏற்கனவே புவியியலில் படிச்சிருக்கோம். இந்தியா 8.4 வட அச்சத்திலிருந்து 37.6 வட அச்சம் வரையிலும், 68.7 கிழக்கு தீர்க்கத்திலிருந்து 97.25 கிழக்கு தீர்க்கம் வரையிலும் பரவி காணப்படுகிறது அப்படின்னு நம்ம படிச்சிருப்போம். இமயமலை இந்தியாவை ஆசிய கண்டத்திலிருந்து பிரிக்கிறது. ஓகேவா? ஸோ இந்தியாவை ஆசிய கண்டத்திலிருந்து பிரிக்கக்கூடியது இமயமலை. மேற்கே அரபிக்கடல், கிழக்கே வங்காள விரிகுடா, தெற்கே இந்து மகாசமுத்திரம் ஆகிய 3 பக்கங்கள் கடலாலும் ஒரு பக்கம் நிலத்தாலும் சூழப்பட்ட தீபகற்ப நாடு தான் இந்தியா. இந்தியாவைப் போலவே இத்தாலியும் ஒரு தீபகற்ப நாடு தான். உலகின் மிகப்பெரிய தீபகற்ப நாடு அப்படின்னா கொரிய தீபகற்பம். ரைட்டா? சரி, ரைட். ஸோ இந்திய துணைக்கண்டத்தின் இயற்கை அமைப்பை பொறுத்தவரை எண்ணிலடங்காத வேற்றுமைகளை நாம் காண முடியும். ரைட்டா? இந்தியாவில் காலநிலை, தட்பவெப்பநிலை, மழைப்பொழிவு, மண் வகைகள் மற்றும் செடி கொடிகளில் வேற்றுமை கூறுகள் கூட நிலவுகிறது அப்படிங்கிறான். ரைட்டா? அப்போ இந்தியாவில் ஒட்டுமொத்த இந்தியா முழுமைக்கும் ஒரே மாதிரியான கிளைமேட் இருக்குதா அப்படின்னா கிடையாது. ஒரே மாதிரியான மழைப்பொழிவு இருக்கா, ஒரே மாதிரியான மண் வகை இருக்கா, ஒரே மாதிரியான பயிர் விளையுதா, எதுவுமே கிடையாது. அப்போ இதில் கூட பல்வேறு வேற்றுமைகள் இருக்குது அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. இந்தியாவின் வடபகுதி குளிர்காலத்தில் குளிர் அதிகமாக இருந்தாலும் மனிதன் வாழவே இயலாத அளவிற்கு உறைபனி நிலையை கொண்டிருக்கவில்லை அப்படிங்கிறான். ரைட்டா? அப்போ இந்தியாவுடைய வடபகுதி, அதாவது டெல்லி, ஜம்மு காஷ்மீர் அந்த பகுதிகள்லாம் இருக்கு இல்லையா, அந்த பகுதிகள்லாம் குளிர்காலத்தில் அதிகமான குளிர் இருக்கும். இருந்தாலும் கூட அங்கே மனிதன் வாழலை அப்படின்னு சொல்ல முடியாது இல்லையா? அப்போ அங்கே இருக்கக்கூடிய சூழ்நிலைக்கு தகுந்தவாறு மனிதன் தன்னை தகவமைத்துக் கொள்கிறான். ரைட்டா? அப்போ அங்கெல்லாம் மக்கள் வாழ காரணம் என்ன? அந்த பருவநிலைக்கு ஏற்றவாறு தம்மை தாமே மாற்றிக்கொள்கிறாங்க. அடுத்து ஆசியாவின் இத்தாலி, இந்தியா. ரைட்டா? ஸோ ஐரோப்பாவுக்கு எப்படி இத்தாலி ஒரு தீபகற்ப நாடாக இருக்கிறதோ அதே போல் ஆசியாவிற்கு தீபகற்ப நாடாக திகழக்கூடியதான் இத்தாலி. அப்போ புவியியலாளர்கள் இந்தியாவை இத்தாலி நாட்டோடு ஒப்பிடுகின்றனர். ஏன் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, ஐரோப்பாவில் இருக்கக்கூடிய இத்தாலிங்கிறது ஒரு தீபகற்ப நாடு. அந்த நாட்டுக்கு கிழக்க எரித்ரியன் கடல் இருக்கும். ரைட்டா? அந்த நாட்டுக்கு கிழக்கே எரித்ரியன் கடல், நம்மளுக்கு கிழக்க வங்காள விரிகுடா. அதே மாதிரி இத்தாலிக்கு மேற்கே தஸ்கான் கடல், நமக்கு மேற்கே அரபிக்கடல். அதே மாதிரி இத்தாலிக்கு தெற்கே நன்னிலக்கடல், நமக்கு தெற்கே இந்திய பெருங்கடல். வடக்கே அபினைன் மலைத்தொடர், நமக்கு வடக்கு இருக்கக்கூடியது இமயமலைத்தொடர். ரைட்டா? ஸோ அப்போ இந்த காரணங்களால் தான் இந்தியாவும் இத்தாலி ஒன்று அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. இத்தாலியின் தெற்கே சிசிலி தீவு உள்ளது போல் இந்தியாவின் அருகில் இலங்கை தீவு உள்ளது. ரைட்டா? ஸோ இதை தவிர இந்தியாவின் வேறு எந்த பகுதியிலும் மக்களின் அன்றாட செயல்களை பாதிக்கும் நிலையில் காலநிலை இல்லை. ரைட்டா? ஸோ அப்போ மக்களுடைய டெய்லி ஆக்டிவிட்டீஸை பாதிக்கக்கூடிய அளவுக்கு இந்தியாவோட கிளைமேட் எல்லாம் கிடையாது. மனிதன் வாழ சாதகமான பருவநிலைகளை கொண்டிருக்கக்கூடிய நாடு தான் இந்தியா. ஒரு நாட்டின் பொருளாதார வளர்ச்சிக்கு அந்நாட்டின் பருவநிலை தான் காரணம். ரைட்டா? ஸோ சீசன்ஸ். இந்தியாவில் வளமான கடற்கரைகள் அயல் நாட்டு வாணிகத்திற்கும், செழிப்பான சமவெளிகள் உள்நாட்டு வாணிகத்திற்கும் பொருளாதார முன்னேற்றத்திற்கும் காரணமாக அமைகின்றது அப்படிங்கிறான். ரைட்டா? வளமான கடற்கரைகள் அயல் நாட்டு வாணிகத்திற்கும், செழிப்பான சமவெளிகள் உள்நாட்டு வாணிகத்திற்கும் மற்றும் பொருளாதார முன்னேற்றத்திற்கும் காரணமாகின்றது. ஒவ்வொரு நிலப்பகுதியும் அமைவிட அமைப்பில் வேறுபட்டுள்ளது என்றாலும் பொருளாதார வளர்ச்சி குறியீடு சீராகவே இருக்குது அப்படிங்கிறான். ரைட்டா? அப்போ லொக்கேஷன் படி பார்த்தோம் அப்படின்னா ஒவ்வொரு நிலப்பகுதியும் ஒவ்வொரு லொக்கேஷனில் இருந்தாலும் கூட எக்கனாமிக் க்ரோத் அப்படிங்கிறது ஈவனாக ஒரே சீராகவே இருக்குது அப்படிங்கிறான். இந்தியாவில் பல்வேறு மாநிலங்களில் உற்பத்தியாகும் பல்வேறு பொருட்கள் பொருளாதார வளர்ச்சிக்கு பெரிதும் துணை புரிகின்றன. அப்போ ஒரு மாநிலத்தில் ஒரு பொருள் வேணால் ஃபேமஸாக விளையலாம், பட் ஆனால் ஒட்டுமொத்த இந்திய அளவில் அது பொருளாதார வளர்ச்சிக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. கேரளானாலே என்ன தெரியும்? இந்தியாவின் நறுமணத் தோட்டம், கடவுளின் பூமி என்று அழைக்கப்படக்கூடியது கேரளா. அப்போ இந்த கேரளா என்ன ஃபேமஸ்ஸு? மிளகு உள்ளிட்ட வாசனை பொருட்கள் ஃபேமஸ்ஸு. அதே போல் வெஸ்ட் பெங்கால், தமிழ்நாடு இங்கெல்லாம் நெல் ஃபேமஸ்ஸு. குஜராத், மகாராஷ்டிராவில் பருத்தி ஃபேமஸ்ஸு. பஞ்சாபில் கோதுமை ஃபேமஸ். மத்திய பிரதேசத்தில் பருப்பு வகைகள் ஃபேமஸ். அஸ்ஸாம், கர்நாடகா
அசாமில் தேயிலையும் கர்நாடகாவில் காஃபியும் ஃபேமஸ். ரைட்டா? ஸோ இதை தவிர்த்து இந்த பகுதியில் நம்ம இன்னொரு முக்கியமான பாயிண்ட் என்ன சொல்லணுமா, இந்தியாவில் பொருட்களோட உற்பத்தியில் முன்னணியில் இருக்கக்கூடிய மாநிலங்கள், இது ஒரு டிஎன்பிசியில் அடிக்கடி இந்த ஏரியாவிலேருந்து கேள்வி கேட்டுகிட்டே இருக்காங்க. அதனால் ஜாகிரபிக்கலில் இந்த ஒரு பாயிண்ட் ரொம்ப முக்கியமானது. ரைட்டா? ஸோ மாநிலங்கள் உற்பத்தி முதலிடம். ரைட்? ஸோ அது மாதிரி ஞாபகம் வச்சுக்கோங்க. நெல் உற்பத்திலையும் சணல் உற்பத்திலையும் முதலிடத்தில் இருக்கக்கூடியது மேற்கு வங்காளம். ஓகேவா? கோதுமை உற்பத்தி, கரும்பு, உருளைக்கிழங்கு இதில் உத்தரப்பிரதேசம். கோதுமை, கரும்பு, உருளைக்கிழங்கு உத்தரப்பிரதேசம். நிலக்கடலை உற்பத்திலையும் பருத்தி உற்பத்திலையும் முதலிடத்தில் இருக்கக்கூடியது குஜராத். மூங்கில் உற்பத்திலையும் டீ உற்பத்திலையும் முதலிடம் அசாம். ரைட்டா? அசாமுக்கு மூங்கில் டீ ஃபேமஸ்ஸு. அதேமாதிரி காஃபி உற்பத்தியில் கர்நாடகா முதலிடம். புகையிலை மிளகாய் உற்பத்தியில் ஆந்திரா முதலிடம். ரைட்டா? புகையிலை மற்றும் மிளகாய் உற்பத்தியில் ஆந்திரா முதலிடம். தமிழ்நாடு எங்கெங்கே ஃபஸ்ட் பிளேஸு? வாழை உற்பத்தியில் தமிழ்நாடு ஃபஸ்ட்டு. சக்கரவள்ளி கிழங்கு உற்பத்தியில் தமிழ்நாடு ஃபஸ்ட்டு. குங்குமப்பூ உற்பத்தி அதிகமாக இருக்கக்கூடியது ஜம்மு காஷ்மீர். அதற்கு அடுத்ததாக மகாராஷ்டிராவில். ரைட்டா? மகாராஷ்டிராவில் வெங்காயம் ப்ளஸ் முந்திரி, ஆனியன், கேஷ்யூ ரெண்டுமே மகாராஷ்டிராவில் அதிகம். மத்திய பிரதேசத்தில் பூண்டு அதிகம். பருப்பு வகைகள் மத்திய பிரதேசத்தில் அதிகமாக இருக்கும். கேரளாவில் பெப்பர், கார்டமன், அதாவது மிளகு மற்றும் ஏலக்காய் கேரளாவில் அதிகமாக விளையக்கூடியது அப்படிங்கிறான். பீடபூமிகள் என்பவை மிக குறைந்த மழை குறைந்த உயர்நிலங்களாகும். இப்பகுதியில் கனிம வளங்களும் சில வேளாண் பொருட்களும் காணப்படுகின்றன. சோட்டா நாக்பூர் பீடபூமியில் கனிம வளங்களும், மாலவர் பீடபூமியில் திணை பொருட்களும், தக்கான பீடபூமியில் பருப்பு வகைகளும் காணப்படுகின்றன அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகேவா? ஸோ அப்போ மறக்காமல் ஞாபகம் வச்சுக்கோங்க. இதை பொறுத்துக்குன்னு கேட்குறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்கும். சோட்டா நாக்பூர் பீடபூமியில் கனிம வளங்கள், மாலவ பீடபூமியில் திணை பொருட்கள், அதே மாதிரி தக்கான பீடபூமியில் பருப்பு வகைகள் மற்றும் எண்ணெய் வித்துகள் ஆகியவை அதிகமாக உற்பத்தி செய்யப்படுகிறது. ஸோ இதில் நமக்கு தெரிஞ்சது சோட்டா நாக்பூர் பீடபூமி. சோட்டா நாக்பூர் பீடபூமி அப்படிங்கிறது ஒரு மிக முக்கியமானது. ஜார்க்கண்ட், மேற்கு வங்காளம், ஒரிசா, பீகார், சத்தீஸ்கர் மாநிலங்கள் வழியாக பரவியிருக்கக்கூடியது தான். இங்கே ஒரு ஃபேமஸான அருவி ஒன்று இருக்கும், லோத் அருவி. லோத்தல் அப்படின்னு நம்ம சொல்ல முடியாது. குஜராத்தில் லோத்தல் அப்படின்றோம்ல, அந்த லோத்தலில் லோத் அப்படின்ற ஒரு அருவி இருக்கும். தக்கான பீடபூமி பொறுத்த வரைக்கும் மேற்கு தொடர்ச்சி மலை, கிழக்கு தொடர்ச்சி மலை, விந்திய மலைகள் சந்திக்கக்கூடிய இடம் தான் தக்கான பீடபூமி. இந்த தக்கான பீடபூமி என்ன வடிவத்தில் இருக்கும் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா முக்கோண வடிவத்தில் இருக்கும். ரைட்டா? இது ஒரு முக்கியமான பாயிண்ட், மறக்காம ஞாபகம் வச்சுக்கோங்க. இன வேறுபாடு. இந்தியாவில் ஆரியர்களது வருகைக்கு முன்னரே சிந்து நதிக்கரை பகுதியில் ஹரப்பா மக்கள் வாழ்ந்ததற்கான சான்று கிடச்சிருக்கும். இதெல்லாம் நம்ம படித்தது தான். சிந்து கங்கை சமவெளிகள் ஆரியர்கள் வாழ்ந்து வந்ததை வேதங்கள் கூறுகின்றது. சங்ககால இலக்கியங்களான எட்டுத்தொகையும் பத்துப்பாட்டும் தமிழர் பண்பாடு மிகவும் தொன்மையானது என்று தெரிவிக்கிறது. இந்தியாவின் வடமேற்கு பகுதியில் பாரசீகர்கள், கிரேக்கர்கள், சாகர்கள், குஷானர்கள், ஹீனர்கள் ஆகியோர் குடியேறினர். வடமேற்கு பகுதியில். ரைட்டா? அப்போ பஞ்சாப், ஹரியானா இருக்கக்கூடிய அந்த வடமேற்கு பகுதிகளில் பாரசீகர்கள், கிரேக்கர்கள், சாகர்கள், குஷானர்கள், ஹீனர்கள் ஆகியோர் குடியேறினர். கிமு 5ஆம் நூற்றாண்டிலேயே இந்தியா பல இனங்களையும் அதிக மக்கள் தொகையும் பெற்றிருந்தது என்று வரலாற்றின் தந்தை ஹெரடோட்டஸ் குறிப்பிடுகிறார். அப்போ வரலாற்றின் தந்தைன்னு யாரை சொல்கிறோம்? ஹெரடோட்டஸ். ரைட்டா? ஸோ இந்த ஹெரடோட்டஸ் என்ன சொல்கிறாரு? 5ஆம் நூற்றாண்டிலேயே பல இனங்களையும் அதிக மக்கள் தொகையிலும் இந்தியா பெற்றிருந்துச்சு அப்படின்னு சொல்கிறாங்க. இந்தியாவில் காணக்கூடிய பல்வேறு இனங்கள். ரைட்டா? காஷ்மீர், பஞ்சாப், ராஜபுத்தினம் அதாவது ராஜஸ்தான் அந்த பகுதிகளில் காணக்கூடியது இந்தோ ஆரிய இனம். ரைட்டா? அசாம், நேபாள எல்லையில் இருக்கக்கூடியது மங்கோலிய இனம். தமிழகம், ஆந்திரா, மைய மாநிலங்கள், சோட்டா நாக்பூர் பீடபூமியில் இருக்கக்கூடியது திராவிட இனம். ரைட்டா? ஐக்கிய மாநிலங்கள், பீகார் பகுதிகளில் ஆரிய திராவிட இனம். வங்காளம், ஒற்றத்தேசம் அதாவது ஒடிசா அங்கே இருக்கக்கூடியது மங்கோல் திராவிட இனம். மராட்டிய பகுதியில் வாழும் மக்கள், சிந்திய வடமேற்கு எல்லைப்புறத்தில் வாழக்கூடிய மக்கள் இருக்கக்கூடியது துருக்கிய ஈரானிய இனம். ரைட்? ஸோ இடைக்கால இந்திய வரலாற்றில் அரேபியர்கள், துருக்கியர்கள், மங்கோலியர், முகலாயர், அப்போ என்ன சொல்கிறது, மிடிவல் இந்தியா. ரைட்டா? ஸோ மிடிவல் இந்தியாவில் அரேபியர், துருக்கியர் படையெடுப்பு, மங்கோலியர், முகலாயர் படையெடுப்பு இப்படி நம்ம படிச்சிருவோம். அவங்கெல்லாம் ஆட்சி செய்கிறாங்க. அதே மாடர்ன் இந்தியாவை பொறுத்த வரைக்கும் யார் வரா? வெள்ளைக்காரன். எல்லாமே ஐரோப்பியர் வருகை தான். ரைட்டா? போர்ச்சுகீசியர், டச்சுக்காரர்கள், ஆங்கிலேயர்கள், பிரெஞ்சுக்காரர்கள் எல்லாமே வணிக நோக்கில் தான் அவன் வெள்ளைக்காரனே உள்ளே வரான். ரைட்? ஸோ இதன் அடிப்படையில் டாக்டர் விஏ ஸ்மித், அதாவது வின்சென்ட் ஆதர் ஸ்மித், விஏ ஸ்மித் இந்தியாவை பல இனங்களின் அருங்காட்சியகம், இது ஒரு டிஎன்பிசி கொஸ்டின், மறக்காம வச்சுக்கோங்க. இந்தியாவை பல இனங்களின் அருங்காட்சியகம் என்று வர்ணித்தவர் யாருன்னா டாக்டர் விஏ ஸ்மித், வின்சென்ட் ஆதர் ஸ்மித். இந்தியாவில் வாழும் பல்வேறு இனங்களை சேர்ந்த மக்களின் வாழ்வியல் நெறிமுறைகளே இந்திய பண்பாட்டிற்கான அடித்தளத்தை தீர்மானிக்கின்றது. ரைட்டா? இந்தியாவில் வாழும் பல்வேறு இனங்களை சேர்ந்த மக்களின் வாழ்வியல் நெறிமுறைகளே இந்திய பண்பாட்டிற்கான அடித்தளத்தை தீர்மானிக்கின்றது. இதன் அடிப்படையிலேயே வலிமையான பண்பாடு கட்டமைக்கப்பட்டுள்ளது. ஒவ்வொரு இனமும் தனக்கே உரிய தனித்தன்மையை கொண்டுள்ளதால் ஒவ்வொரு இனத்திற்கும் ஒவ்வொரு ஸ்பெஷாலிட்டி இருக்கும். அதனால தான் இந்தியா வேற்றுமையில் ஒற்றுமை காணும் நாடாக திகழ்கிறது. இந்தியாவில் மலைவாழ் பழங்குடியின மக்களின் பண்பாட்டு பாரம்பரியம் தொன்மையான வரலாற்றை பிரதிபலிக்கிறது அப்படிங்கிறோம். ரைட்டா? ஸோ அப்போ மலையில் இருக்கக்கூடிய பழங்குடியின மக்களுடைய பண்பாடும் பாரம்பரியம் தொன்மை பழமையே
நமக்கு பிரதிபலிக்கிறது. அவர்கள் கொண்டாடும் விழாக்கள் அவர்களின் பாரம்பரியத்தை வெளிப்படுத்துகின்றன. அவர்களின் உழைப்பும் திறனும் பிறருக்கு வியப்பூட்டும் வகையில் அமைந்துள்ளன. இது ஒரு முக்கியமானது, ரைட்டா? ஸோ மலைவாழ் மக்களில் மலை மேலே இருக்கக்கூடிய மக்கள் மாதிரி உழைக்கிறதுக்கு யாருமே கிடையாது. அவன் ஏக்கர் கணக்கில் காடை வெட்டி திருத்தி நிலத்தை சரியை பண்ணி அவன் பயிர் வச்சுட்டு இருப்பான், ரைட்? ஸோ தோடர்கள், இருளர்கள், குறும்பர்கள் போன்ற பழங்குடியின மக்கள் தமிழகத்தின் தொன்மையின் அடித்தளமாக உள்ளனர். இம்மக்களின் பொருளாதார நிலைக்கும் மற்ற மக்களின் பொருளாதார நிலைக்கும் வேறுபாடுகள் உள்ளன, ரைட்டா? ஸோ மொழி வேறுபாடுகள், ரைட்? மொழி என்பது மனிதனை தம் உள்ளத்து உணர்வுகளை பிறருக்கு உணர்த்த உதவும் மிகச்சிறந்த ஒரு கருவியாகும் அப்படிங்கிறாங்க, ரைட்டா? ஸோ அப்போ நம்ம என்ன நினைக்கிறோமோ அதை வெளிப்படுத்த உதவக்கூடிய ஒரு எக்யூப்மெண்ட், ஒரு கருவி தான் என்னது? மொழி. இதனையே லாங்குவேஜ் இஸ் த வெஹிக்கிள் ஆஃப் கம்யூனிகேஷன் என்று அஃபர் குரோம்பி குறிப்பிடுகிறார், ரைட்டா? ஸோ இந்த கேள்வி கேட்கறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்கும், நீங்கள் நோட் பண்ணி வச்சுக்கோங்க. லாங்குவேஜ் இஸ் த வெஹிக்கிள் ஆஃப் கம்யூனிகேஷன், யார் சொன்னது? அஃபர் குரோம்பி. பேச்சும் எழுத்தும் மனித குலத்திற்கு கிடைத்த மிகப்பெரிய ஒரு கொடை, ரைட்டா? ஸோ பேச்சு எழுத்து இல்லை, நீங்கள் அப்படியே திங்க் பண்ணி பாருங்களேன். இப்போ உங்கள் வீட்டில் யாருக்குமே பேசவும் தெரியாது, எழுதவும் தெரியாது அப்படின்னா நம்மளுடைய கருத்தை எப்படி நம்ம எக்ஸ்ப்ரெஸ் பண்ண முடியும்? எனக்கு இது வேணும், இது வேணாம் அப்படிங்கிறத நம்ம எப்படி தெரிய முடியும், ரைட்? ஸோ அப்போ பேச்சும் எழுத்தும் மனித குலத்திற்கு கிடைத்த மிகப்பெரிய கொடை. மனிதருடைய மொழிகளில் ஓவியம், கை அசைவும் குறியீடுகளாக பயன்படுத்தப்படுகின்றது. இவ்வாறான ஒலிகளை எழுத்து வடிவமாக மாற்ற முடியும். அதாவது சவுண்டு போடுறோம் இல்லையா, அந்த சவுண்டை எழுத்து வடிவமாக மாற்றலாம். ஆனால் சைகைகளை அவ்வாறு மாற்ற முடியாது. மனிதருடைய மொழிகளில் இக்குறியீடுகள் சொற்கள் என்றும் அவற்றை கையாளுவதற்கான விதிகள் இலக்கணங்கள் என்றும் அழைக்கப்படுகின்றன. இந்தியாவின் மொழி பற்றிய ஒரு ஆய்வு. நம் நாட்டின் 2011ஆம் ஆண்டில் மக்கள் தொகை கணக்கெடுப்பின்படி மொத்த மக்கள் தொகை 121 கோடி. அதில் 780க்கும் மேற்பட்ட மொழிகள் பேசுகிறாங்க. இன்னைய நிலவரத்துக்கு இந்த கணக்கெடுப்பு 2010க்கும் 2013 இடையில் நடந்துச்சு இல்லையா? ஆனால் 1961 இந்தியாவில் ஏறத்தாழ 1650 மொழிகள் பேசியிருக்காங்க, ரைட்டா? அப்போ கிட்டத்தட்ட அப்படியே டபுள் மடங்கு, ரைட்டா? அப்போ அப்படியே டபுள் மடங்கு. எப்போ? 1961 பேசினாங்க. ஆனால் இப்போ வெறும் 780க்கும் மேற்பட்ட மொழிகள் தான் பேசுகிறாங்க. அப்போ என்னென்ன? ஒவ்வொரு வருஷத்துக்கும் 10க்கும் மேற்பட்ட மொழிகள் என்ன ஆகுது? அழிந்து வருது. ஏன் அழியுறதுக்கு காரணம் என்ன? எழுத்து வடிவம் கிடையாது. பேச்சு வடிவம் மட்டும்தான் இருக்கும், எழுத்து வடிவம் கிடையாது. எழுத்து வடிவம் இல்லாதனால அதையெல்லாம் என்ன பண்ண முடியல? ரெக்கார்ட் பண்ணி வைக்க முடியல, ரைட்டா? ஸோ இந்த நிலை போயிட்டு இருந்துச்சுன்னா இன்னும் 100 வருஷத்தில் என்ன ஆகிடும்? இன்னும் கம்மியாகும். 500க்கும் குறைவான எண்ணிக்கை மட்டும்தான் எதெல்லாம் எழுத்து வடிவம் பெற்றிருக்கோ அது மட்டும்தான் நிலைத்து நிற்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்கும், ரைட்டா? ஸோ இந்திய மக்கள் பல்வேறு மொழிகளை பேசுகின்றன. 1 லட்சத்திற்கும் மேலான மக்கள் 33 மொழிகளை பேசுகிறாங்களாப்பா, ரைட்டா? அப்போது 1 லட்சம் பேர் ஒரு மொழி பேசுகிறாங்க. அந்த வகையில் எடுத்துகிட்டோம்னா எத்தனை மொழிகள் இருக்கும்? 33 மொழிகள் இருக்கும். பழங்காலத்தில் இந்தியாவின் பல பகுதிகளில் பிராகித மொழியும் சமஸ்கிருத மொழியும் வட இந்திய மொழிகளின் தாயாக கருதப்பட்டது அப்படிங்கிறான், ரைட்டா? பிராகித மொழியும் சமஸ்கிருத மொழியும். அப்போது அசோகர் பிராகிருத மொழியில், பாலி மொழியில் தான் நிறைய தன்னுடைய கல்வெட்டுகள்லாம் பொறிச்சிருப்பார் அப்படின்பா, ரைட்டா? சரி, சமஸ்கிருதம் மற்றும் வட இந்திய மொழிகளை எழுத தேவநாகிரி என்னும் எழுத்து வடிவம் பயன்படுத்தப்படுகிறது. சமஸ்கிருதம், வட இந்திய மொழிகளை எழுத தேவநாகிரி, இந்திய ரூபாய் குறியீட்டில் இருக்கக்கூடியது இல்லையா, தேவநாகிரி. இந்தி, மராத்தி, குஜராத்தி, பஞ்சாபி, காஷ்மீரி, உருது மற்றும் வங்காளம். ஹிந்தி, மராத்தி, குஜராத்தி, பஞ்சாபி, காஷ்மீரி, உருது மற்றும் வங்காளம் ஆகியவை வட இந்தியாவில் பேசப்படும் முதன்மை மொழிகளாகும். வடகிழக்கு இந்தியாவில் அசாமி மொழி அதிகமாக பேசப்படுகிறது. தமிழ், தெலுங்கு, கன்னடம், மலையாளம் ஆகியவை தென்னிந்தியாவில் பேசக்கூடிய முதன்மையான மொழிகள். பழங்குடியின மக்கள் பேசக்கூடிய பல மொழிகளுக்கு எழுத்து வடிவம் இல்லை. நான் சொல்லலையா, எழுத்து வடிவம் இல்லாதனால மொழிகள் எல்லாமே என்ன ஆகும்? பேச்சு வழக்கிலே இருந்து நாளடைவில் மறைந்து போயிடும். ஆங்கிலேயரின் 200 ஆண்டுகால ஆட்சிக்கு பின்னர் இந்தியாவில் ஆங்கில மொழி பொதுவான இணைப்பு மொழியாக பயன்படுத்தப்பட்டு வருகிறது, ரைட்டா? அப்போ ஒவ்வொரு மாநிலத்திலையும் ஒவ்வொரு மொழி பேசுகிறாங்க. இது எல்லாத்தையும் கனெக்டிவிட்டி பண்ணக்கூடிய ஒரு லாங்குவேஜ் என்னென்னா இங்கிலீஷ் தான், ரைட்? இந்த இங்கிலீஷே இந்தியாவுக்குள்ளே எப்போ வருது? வெள்ளைக்காரன் வந்ததுக்கப்புறம் தான் ஆங்கிலமே வருது அப்படின்னு சொல்கிறாங்க. இத்தனை மொழிகள் இருப்பினும் 22 மொழிகள் மட்டுமே இந்திய அரசால் அங்கீகரிக்கப்பட்ட மொழிகள், ரைட்டா? ஸோ அப்போ இந்திய அரசியலமைப்பின் 8வது அட்டவணை மொழிகள் பற்றி சொல்லும். அந்த 8வது அட்டவணையில் இருக்கக்கூடிய மொழிகளில் அரசியலமைப்பால் அங்கீகரிக்கப்பட்ட மொழிகள் எத்தனை அப்படின்னு கேட்டால் 22. மனித பண்பாட்டில் மொழி என்பது ஒரு இணைப்பு கருவியாக பயன்படுகிறது. ஏனெனில் மொழிதான் ஒருவருக்கு ஒருவர் கருத்தினை பரிமாறிக்கொள்ளும் கருவியாக பயன்படுகிறது. இந்தியாவில் தேசிய மொழி, இணைப்பு மொழி, வட்டார மொழி போன்றவை பேசப்படுகிறது. அப்போ இந்த வட்டார மொழி பத்திரிகை சட்டம் தான் 1878 தடை பண்ணியிருப்பார் லிட்டன் பிரபு, கரெக்டாக? ஸோ மொழி என்பது லத்தீன், ஒரு இனத்தின் அறிவியல், கலை, வரலாறு, சமூக நிலை, பழக்க வழக்கங்கள், ஒழுக்க நெறிகள் மற்றும் எண்ணங்கள் போன்ற பல வாழ்வியல் கூறுகளையும் பண்பாட்டு நிலைகளையும் தீர்மானிக்கிறது அப்படிங்கிறான், ரைட்டா? மொழி என்பது ஒரு இனத்தின் அறிவியல், கலை, வரலாறு, சமூக நிலை, பழக்க வழக்கங்கள், ஒழுக்க நெறிகள் மற்றும் எண்ணங்கள் போன்ற பல வாழ்வியல் கூறுகளையும் பண்பாட்டு நிலைகளையும் தீர்மானிக்கிறது. அப்போ இந்தியாவில் இருக்கக்கூடிய மொழிகள், இந்திய மொழிகள். ஸோ இந்திய அரசியலமைப்பின்
8வது அட்டவணையில் மொத்தம் எத்தனை மொழிகள் சேர்க்கப்பட்டிருக்கும்? 22 அட்டவணை மொழிகளாக அங்கீகரிக்கப்பட்டிருக்கும். அந்த 22 அட்டவணை மொழிகள் என்னென்ன அப்படின்னு கேட்டால் நம்மளால் சொல்ல மாட்டான். ரைட்டா? நம்ம நேராக எங்கே போயிடுவோம்? 14 மொழிகள் ஆரம்பத்தில் இருந்துச்சு, 15வது மொழியாக சிந்தியை சேர்த்தாங்க அப்படிம்பான். அந்த 14 மொழிகள் ஆரம்பத்தில் இருந்தது என்னென்ன மொழிகள் அதை ஞாபகம் வச்சுக்கணும் இல்லையா? அதை ஞாபகம் வச்சுக்கிறதுக்கு ஒரு சின்ன ஷார்ட்கட் சொல்லித்தரேன், ஞாபகம் வச்சுக்கோங்க. ரைட்? ஸோ ஆங்கில ஆல்ஃபபெட்டிக்கல் லெட்டர்ஸ் இருக்கு இல்லையா? அந்த லெட்டர்ஸோட அப்படியே வரிசையாக ஞாபகம் வச்சுக்கோங்க. ABG. ரைட்டா? பி ஃபார் பாம்பே, ஜி குஜராத் இருக்கு இல்லையா? ஸோ அது ஜி, ABG. HM² K². ரைட்? HM² K². OPS TTV. ரைட்? மொத்தம் 14 மொழிகள். ABG அப்படின்னா என்னென்னா அசாமி, பெங்காலி, குஜராத்தி. HM² K² என்னென்னா H ஃபார் ஹிந்தி, M² மராத்தி, மலையாளம், K² காஷ்மீரி ப்ளஸ் குஜராத்தி. ரைட்டா? ஸோ K² காஷ்மீரி ப்ளஸ் ஸோ HM² K², H ஃபார் ஹிந்தி, M² மராத்தி, மலையாளி, K² கன்னடா, அதே மாதிரி காஷ்மீரி. ரைட்டா? K² கன்னடா, காஷ்மீரி. OPS ஒரியா, பஞ்சாபி, சமஸ்கிருதம். TTV தமிழ், தெலுங்கு. வியை மட்டும் உருதுன்னு ஞாபகம் வச்சுக்குவோம். V ஃபார் யூ அப்படின்னு ஞாபகம் வச்சுக்குவோம், உருது. ரைட்டா? ஸோ ABG HM² K², OPS TTV. ஸோ ஆரம்பத்தில் இருந்த 14 மொழிகள். 15வது மொழியாக சிந்தி சேர்க்கிறாங்க. 21வது சட்டத்திருத்தம் 1967. கொங்கணி, மணிப்புரி, நேபாளி அதற்கடுத்த 3 மொழிகள். 71வது சட்டத்திருத்தம் 1992 சேர்க்குறாங்க. அதற்கடுத்து 4 மொழிகள் போடோ, டோங்ரி, சாந்திலி, மைதினி. அது 92வது சட்டத்திருத்தம் 2003 சேர்க்குறாங்க. ரைட்டா? ஸோ இந்த 22 மொழிகளில் தமிழ் மொழியே மிகவும் பழமையானதாகும். இது ஒரு முக்கியமான பாயிண்ட்டு, மறக்காம ஞாபகம் வச்சுக்கோங்க. வட இந்திய மொழிகள் பல இந்தோ ஆரிய மொழி குடும்பத்தை சேர்ந்தவை. இதுதான் வட இந்திய மொழிகள் பல இந்தோ ஆரிய மொழி குடும்பத்தை சேர்ந்தவை. பஞ்சாபி, சிந்தி, ஹிந்தி, உருது, குஜராத்தி, வங்காளம், ஒரியா, காஷ்மீரி, சமஸ்கிருதம் போன்ற மொழிகளை இந்திய மக்கள் பெரும்பான்மையினர் பேசுகின்றனர். உயர்கல்வி நிலையில் பெரும்பாலும் ஆங்கிலம் தவிர பிரெஞ்சு பாண்டிச்சேரியிலும், போர்ச்சுகீசிய மொழி கோவாவிலும் பேசப்படுது. ரைட்டா? ஸோ பிரெஞ்சு மொழி பாண்டிச்சேரியிலும், போர்ச்சுகீசிய மொழி எங்கே பேசுகிறாங்க? கோவாவிலையும் பேசுகிறாங்க. அவங்கவுங்க ஆட்சி செய்த பகுதிகள் அதெல்லாமே. ரைட்டா? ஸோ இவ்வாறு நம் நாட்டில் பல்வேறு மொழிகளை காணப்படுகிறது. இதில் ஒரு முக்கியமான கேள்வி கேட்பான் டிஎன்பிசியில், மறக்காமல் ஞாபகம். பாண்டிச்சேரி எப்போ தமிழ்நாட்டு கூட இணைஞ்சது? ரைட்டா? ஸோ பாண்டிச்சேரி எப்போ இந்தியாவோட இணைந்தது, அதேமாதிரி கோவா எப்போ இந்தியாவோட இணைந்தது அப்படிங்கிறது ஒரு ரிப்பீட்டடான டிஎன்பிசி கொஸ்டின். அதனால் அதை மறக்காமல் ஞாபகம் வச்சுக்குவோம். ரைட்? ஸோ இந்திய அரசியலமைப்பில் விதி 2 மற்றும் 3 புதிய மாநிலங்களை ஏற்படுத்தக்கூடிய அதிகாரம் உண்டு அப்படின்னு நம்ம சொல்லியிருக்கோம். ரைட்டா? ஸோ அந்த பாயிண்ட்டை மறக்காமல் ஒரு ரீகால் பண்ணிக்க அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா எப்போ இணையும்? ஓகேவா? ஸோ பாண்டிச்சேரி 1954. பாண்டிச்சேரி 1954. ஓகேவா? பாண்டிச்சேரி 1962. பாண்டிச்சேரி 1962. கோவா 1987 இணையும். ரைட்டா? சரி. ரைட். அதுக்கடுத்து சமய வேறுபாடு. இந்தியாவில் வாழும் மக்கள் அனைவரும் பல்வேறு சமயங்களை பின்பற்றி வருகின்றனர். ஹிந்து, பௌத்தம், சமணம், இஸ்லாம், கிறிஸ்தவம், சீக்கியம் மற்றும் பார்சியம் போன்ற சமயங்கள் இந்திய மக்களால் பின்பற்றப்படுகிறது. ஸோ இந்திய சமய புள்ளி விவரம் ஒரு குரூப் 1ல் பொறுத்துக்கன்னு கேட்டிருப்பாங்க. ரைட்? ஸோ ஞாபகம் வச்சுக்கோங்க. ஹிந்துக்கள் தான் பெரும்பான்மையாக இருக்காங்க. அதனால் எப்படியும் நம்ம எடுத்துடலாம். 79.80% ஹிந்துக்கள். இஸ்லாமியர்கள் அப்படின்னா 14.23%, 14.23% இஸ்லாமியர்கள். இந்துக்களுக்கு அடுத்ததாக இந்தியாவில் அதிகமாக இருக்கக்கூடியது யாருன்னு கேட்டால் இஸ்லாமியர்கள் தான். ரைட்டா? அதுக்கடுத்து கிறிஸ்துவர்கள் 2.30%, 2.30% கிறிஸ்துவர்கள், 1.72% சீக்கியர்கள், 0.07% பௌத்தர்கள், 0.37% சமணர்கள் இருக்காங்க. இந்த பர்சன்டேஜ் மட்டும் மறக்காம ஞாபகம். இவற்றில் ஹிந்து சமயம், பௌத்த சமயம், சமண சமயம், சீக்கிய சமயம். இந்து, பௌத்தம், சமணம், சீக்கியம் இதனால் இந்தியாவில் தோன்றிய சமயங்கள். மக்கள் தொகை அடிப்படையில் ஜம்மு காஷ்மீரில் இஸ்லாம் சமயத்தை சார்ந்தவர்கள் அதிகமாக இருக்காங்க. ரைட்டா? ஸோ ஜம்மு காஷ்மீரில் இஸ்லாமியர்கள் அதிகமாக இருக்காங்க. அருணாச்சல பிரதேசம், மிசோரம், மேகாலயா போன்ற வடகிழக்கு மாநிலங்களில் கிறிஸ்தவ சமயத்தவர்கள் பெரும்பாலும் இருக்காங்க. ரைட்டா? ஸோ வடகிழக்கு மாநிலங்கள் 7 மாநிலங்கள் இருக்கு இல்லையா? அந்த 7 மாநிலங்களில் கிறிஸ்தவ சமயத்தவர்கள் அதிகமாக இருக்காங்க. பஞ்சாபில் சீக்கியர்கள் அதிகமாக இருக்காங்க. ரைட்? ஸோ அவரவர் சமயத்திற்கான வழிபாட்டு தலங்களை அமைத்து கொண்டும் திருவிழாக்களை கொண்டாடியும் ஒற்றுமையாக வாழ்ந்து வருகின்றனர் அப்படிங்கிறான். சமுதாய அமைப்பில் வேற்றுமைகள். வட இந்திய மக்களின் வாழ்க்கை முறையில் இருந்து தென்னிந்திய மக்களின் வாழ்க்கை முறை வேறுபட்டுள்ளது. ஒவ்வொரு மாநிலத்திலும் உணவு, உடை, அணிகலன், பழக்க வழக்கங்கள் போன்றவை மாறுபட்டு இருப்பதை நாம் காணலாம். அப்போ உணவு, உடை, அணிகலன், பழக்க வழக்கங்கள் ஆகியவை மாறுபட்டு இருக்கிறத நம்ம பார்க்கலாம். ஆடை, அணிகலன்கள் அணியும் முறை, உணவு முறை ஆகியவற்றிலும், அதாவது ட்ரெஸ்ஸு போடக்கூடிய முறை, சாப்பிடக்கூடிய முறையில் கூட என்ன இருக்குது? வேறுபாடுகள் இருக்குது. பொருளாதார வேறுபாடுகள்.
ரைட்டா. பொருளாதார வேறுபாடுகள். உலக அளவில் பொருட்களை வாங்கும் திறன் அடிப்படையில் இந்தியா 3வது இடத்தில் இருக்கும். ரைட்டா. ஸோ பொருட்களை வாங்கும் திறன் அடிப்படையில் இந்தியா எத்தனாவது இடம்? 3வது இடத்துல இருக்கும். இது ஒரு டிஎன்பிசியில் குரூப் 1 கொஸ்டின் ஞாபகம் வச்சுக்குவோம். நிலத்தின் தன்மைக்கு ஏற்ப பயிர்கள் விளைகிறது. ரைட்டா. ஸோ ஒரே நிலத்தில் எல்லா பயிரும் விளையாது. ரைட்டா. ஸோ அதே மாதிரி ஒரே பயிர் எல்லா நேரத்திலையும் விளையாது. ரைட். ஸோ நிலத்தின் தன்மைக்கு ஏற்ப பயிர்கள் விளைகின்றன. பஞ்சாப் மாநிலத்தின் பொருளாதார நிலையை, அதன் வளர்ச்சி, சமநிலை, வீழ்ச்சி ஆகியவற்றை கோதுமை உற்பத்தியை தீர்மானிக்கிறது. அப்போ பஞ்சாப் எப்படி இருக்கணும், வளமாக இருக்கணுமா, வறுமையில் இருக்கணுமாங்கிறத கோதுமை உற்பத்தி தான் தீர்மானிக்குது. அதேபோல் மேற்கு வங்காளத்தில் நெல், சணலும், குஜராத், மகாராஷ்டிரா மாநிலங்களில் பருத்தியும், மத்திய பிரதேசம், கர்நாடகா மாநிலங்களில் பருப்பு வகைகளும், எண்ணெய் வித்துக்களும், கேரளாவில் வாசனை திரவியங்கள் போன்றவை அந்தந்த மாநிலங்களின் பொருளாதார வளங்களை தீர்மானிக்கின்றன அப்படிங்கிறான். அதை நம்ம ஏற்கனவே பார்த்தோம் இல்லையா, மாநில உற்பத்தியில் முன்னேடு. ஸோ அந்த பாயிண்ட்டை ரீகால் பண்ணிக்கோங்க. ஒரே விதமான வேளாண் பயிர்கள் இந்தியா முழுமைக்கும் விளைவிக்கப்படுவதில்லை. ஒட்டுமொத்த இந்தியா முழுமைக்குமே ஒரே மாதிரியான பயிர் விளையுமானா கிடையாது. அதற்கான காலநிலையும் கிடையாது. ரைட்டா. ஸோ பொருளாதார கொள்கையின் அடிப்படையில் கலப்பு பொருளாதார கொள்கையை பின்பற்றும் நாடாக இந்தியா திகழ்கிறது. ரைட்டா. ஸோ அப்போ மிக்சட் எக்கானமி. ரைட்டா. ஸோ இந்தியன் எக்கானமி இஸ் மிக்சட் எக்கானமி. ரைட். ஸோ கலப்பு பொருளாதாரம் என்ன, தனியார் துறை பங்களிப்பு இருக்கும், அரசு துறை பங்களிப்பு இருக்கும். இரண்டும் சேர்ந்து நாடை வல்லரசு நாடாக மாற்ற வேண்டும் அப்படிங்கிறத நோக்கமாக கொண்டு செயல்படக்கூடியது. அப்போ இந்த கலப்பு பொருளாதார கொள்கை தான் யார் வெளியிடற? புதிய பொருளாதார கொள்கை 1991 PV நரசிம்மராவ் வெளியிட்டிருப்பார். அப்பொழுது நிதியமைச்சர் யார்? மன்மோகன் சிங். ஸோ அரசு மற்றும் தனியார் துறைகளின் பங்கேற்பை குறிப்பிடுகிறது. தனிநபர் வருமானமே ஒரு குடும்பத்தின் பொருளாதார வளர்ச்சியை தீர்மானிக்கிறது. அவ்வடிப்படையில் மக்களிடையே பொருளாதார அடிப்படையில் ஏழை, பணக்காரன், முதலாளி, தொழிலாளி ஆகிய வேற்றுமைகள் நிலவுகின்றன அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. ரைட்டா. ஸோ இவ்வளோ வரைக்கும் நம்ம பார்த்தது எல்லாமே வேற்றுமை கூறுகள். இப்போ நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா இந்தியாவில் இருக்கக்கூடிய ஒற்றுமை கூறுகள் என்னென்ன அப்படிங்கிறத அதே பாயிண்ட் வச்சு பார்க்க போகிறோம். ரைட்டா. ஸோ நிலவியல் அமைப்பில் ஒற்றுமை, அரசியல் ஒற்றுமை, சமய ஒற்றுமை, சமய விழாக்கள், இலக்கியம், பண்பாட்டில் ஒற்றுமை, பழக்க வழக்கங்கள் மற்றும் பாரம்பரியம், கலை மற்றும் கட்டிடக்கலை, மொழி ஒற்றுமை, உடல் அமைப்பில் ஒற்றுமை, சமுதாய அமைப்பில் ஒற்றுமை. ரைட்டா. ஸோ நிலவியல் அமைப்பில் ஒற்றுமை. முதலாவதாக ஆசிய கண்டத்தின் மத்திய தென்பகுதியில் அமைந்திருக்கக்கூடிய நாடு இந்தியா. ரைட்டா. அப்போ ஆசியாவுக்கு மத்தியில் இருக்கக்கூடிய நாடு தான் இந்தியா. ஆசிய கண்டத்தில் மொத்தம் எத்தனை நாடுகள் இருக்கும்னு கேட்டால் 48 நாடுகள் இருக்கும். ஸோ நம்ம ஏற்கனவே சொன்னோம் இந்தியாவோட வடக்கு அச்சம், கிழக்கு தீர்க்கம். ரைட்டா. ஸோ இந்தியா 8.4 வட அச்சத்திலிருந்து 37.6 வட அச்சம் வரையிலும் பரவி இருக்கக்கூடியது. அதேமாதிரி 68.7 கிழக்கு தீர்க்கத்திலிருந்து 97.25 கிழக்கு தீர்க்கம்குள்ளாக இருக்கக்கூடியது தான் இந்தியாவுடைய நிலவியல் அமைப்பு. அப்போ ஒட்டுமொத்தமாக பூமியில் வட அரைக்கோளம், தென் அரைக்கோளம் அப்படின்றது இருக்கக்கூடியதில் இந்தியா முழுக்க வட அரைக்கோளத்தில் இருக்கக்கூடிய ஒரு ஏரியா. ரைட்டா. வடக்கு தெற்காக, அதாவது கன்னியாகுமரியிலேருந்து காஷ்மீர் வரைக்கும் 3214 கிலோமீட்டர் நீளமும், கிழக்கு மேற்காக அஸ்ஸாம்லேருந்து குஜராத் வரை இருக்கக்கூடியது, கிழக்கு மேற்காக 2933 கிலோமீட்டர் நீளம் அகலமும் கொண்டிருக்கக்கூடியது. ரைட்டா. அப்போ இந்தியாவுடைய நீளம் 3214, இந்தியாவுடைய அகலம் 2933. இந்தியாவின் நிலவியல் அடிப்படையில் சமவெளி நிலங்கள், அதாவது சமவெளி நிலம்னா சமமாக இருந்தால் அங்கே நம்ம என்ன பண்ணுவோம்? விவசாயம் பண்ணுவோம். அப்போ சமவெளி நிலங்கள் மிகுதியாக உள்ளன. அயல் நாட்டவர்கள் இந்திய நிலப்பகுதிகளை ஒரே நாடாக கருதி வந்தனர் அப்படிங்கிறான். ஹிந்த் என்ற பெயர் சிந்து என்ற நதியிலிருந்து பெயர்படுது. சிந்து நதி நம்ம சொல்கிறோம் இல்லையா. ஸோ மிக முக்கியம். உண்மையிலேயே இந்தியா பாகிஸ்தான் பிரிக்கிறதுக்கு முன்னாடி இந்த இந்தியாவில் அதிகமாக இருக்கக்கூடிய மிக நீளமான நதி, பெரிய நதி எதுன்னு கேட்டால் சிந்து நதி தான். பாகிஸ்தானில் பெரிய பகுதியாக போய் இன்றைக்கும் பாகிஸ்தானில் மிகப்பெரிய பரப்பளவில் சிந்து நதி தன்னுடைய நீரை, தன்னுடைய வளத்தை கொடுத்து கொண்டு தான் இருக்கிறது. ரைட்டா. ஸோ இந்திய நிலப்பகுதிக்குள்ள, இந்திய எல்லைக்குள்ள சிந்து நதியின் நீளம், ஒரு டிஎன்பிசி கொஸ்டின் இருக்கும், 709 கிலோமீட்டர். ரைட்டா. 709 கிலோமீட்டர்ஸ் இந்தியாவுக்குள்ள சிந்து நதியுடைய நீளம். அப்போ சிந்து நதியுடைய துணை நதிகள் 5 நதிகள் இருக்கும் இல்லையா. அப்போது 5 நதிகள் ஜீலம், செனாப், ராவி, பியாஸ், சட்லஜ். ஜீலம், செனாப், ராவி, பியாஸ், சட்லஜ். ஸோ இந்த 5 நதிகள் தான் சிந்து நதி பங்கீடு அப்படின்னு வரும். சிந்து நதிநீர் ஒப்பந்தம் அப்படின்னு சொல்லி 1960 சம்திங். ரைட்டா. ஸோ அதை கன்ஃபார்ம் பண்ணிக்கோங்க. 1960 சிந்து நதி ஒப்பந்தம் அப்படின்னு ஒன்று போட்டிருப்பாங்க. ரைட்டா. ஸோ கிரேக்கர்கள் முதலில் அறிந்த பகுதி சிந்து நதி பாயும் பகுதி என்பதால் இத்துணை கண்டத்தை சிந்து என அழைத்தனர். அவங்க அப்படியே வந்திருக்காங்க, கிரேக்கர்கள் படையெடுத்து வரும்போது சிந்து நதி பாய்ந்திருக்கும். அந்த பகுதியை உடனே என்ன சொல்லிட்டான்? சிந்து அப்படின்னு சொல்லிட்டான். தொடக்க காலத்தில் பாரசீக கிரேக்க படையெடுப்புகளின் விளைவால் இந்தியா, இந்துஸ்தானம் என்ற பெயர்கள் உருவாயின. பாரசீக கிரேக்க படையெடுப்புகளின் விளைவால் இந்தியா, இந்துஸ்தானம் என்ற பெயர்கள் உருவாயின. சிந்து என்பதை அவர்கள் ஹிந்து என்று உச்சரித்தார்கள். ரைட்டா. ஸோ இது முக்கியமானது. சிந்து அப்படிங்கிறது தான் அவன் என்ன சொல்கிறான்? ஹிந்து அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. அரேபியர்களும் நம்ம நாட்டை ஹிந்துஸ்தான் என்றே அழைத்தனர். நிலவியல் கூறுகளின் அடிப்படையில் இந்தியாவில் அத்தகைய வேற்றுமை காணப்படினும் புராண காலம் தொட்டே நமது நாடு பாரத நாடு என்ற பெயரை கொண்டுள்ளது. ரைட்டா. ஸோ முக்கியமானது. புராண காலத்திலிருந்தே நம்ம நாடுக்கு என்ன பேர் சொல்கிறான்? பாரத நாடு அப்படின்னு சொல்லி பேர் சொல்கிறான். வட இந்தியாவையும் தென்னிந்தியாவையும் விந்திய, சாத்புரா மலைத்தொடர்கள் பிரித்தாலும் இந்தியாவை
பாரத கண்டம் என்றே வழங்குகிறோம். அப்போ வட இந்தியாவும் தென்னிந்தியாவும் பிரிக்கக்கூடிய என்ன சொன்னால் இந்திய சாத்புரா மலைகள். அப்போ இந்திய சாத்புரா மொத்தம் எத்தனை மலைகளை கொண்டிருக்கக்கூடியது அப்படின்னு கேட்டால் 7 மலைகள். சாத் அப்படின்னாலே 7 தான், 7 மலைகள் இருக்கும். இதன் அடிப்படையில் தான் பாரத நாட்டை பாரத மாதாவாக அனைவரும் கொண்டாடுகின்றோம். அரசியல் ஒற்றுமை. பண்டைய தமிழர்கள் பண்பாட்டில் சிறந்து விளங்கினர் என்பதை சங்ககால இலக்கியங்களான 8 தொகையும் 10 பாட்டும் உணர்த்துகின்றன. எது பண்பாட்டில் சிறந்து விளங்கினர் என்பதை 8 தொகையும் 10 பாட்டும் உணர்த்துகின்றது. இந்தியாவின் பழமையான உயர்வான பண்பாடே அதன் ஒற்றுமைக்கும் வரலாற்றுக்கும் பின்னணியாக அமைந்துள்ளது. அந்த காலத்தில் சாதி சமய வேற்றுமைகள் காணப்பட்டாலும் அந்நியர்களை எதிர்ப்பதில் இந்தியர்கள் ஒன்றுபட்டனர். அதன் அடிப்படையில் அரசியல் மற்றும் பண்பாட்டு ஒற்றுமை இந்திய தேசத்தை வலிமை மிக்க தேசமாக்கியது என்று ஜவஹர்லால் நேரு தன்னுடைய டிஸ்கவரி ஆஃப் இந்தியா என்ற நூலில் கூறியுள்ளார். ரைட்டா? ஸோ அரசியல் மற்றும் பண்பாட்டு ஒற்றுமை இந்திய தேசத்தை வலிமை மிக்க தேசமாக மாற்றியது அப்படின்னு யார் சொல்றா? ஜவஹர்லால் நேரு. எந்த நூலில்? டிஸ்கவரி ஆஃப் இந்தியா. இப்போ நம்ம பார்க்கக்கூடிய இந்த தலைப்பு பேர் என்ன? வேற்றுமையில் ஒற்றுமை. இந்த வேற்றுமையில் ஒற்றுமை அப்படிங்கிற இந்த தலைப்பே அந்த டிஸ்கவரி ஆஃப் இந்தியாங்கிற புக்கில் தான் முத சொல்லி. மன்னர்கள் இந்தியா முழுமைக்கும் வெற்றி கொண்டு ஆட்சி செய்தமையால் ராஜாதி ராஜன், அதிராஜன், எக்ராட், சாம்ராட் போன்ற பட்டங்கள் பெற்று சீரும் சிறப்புமாக ஆட்சி புரிந்தமையை அறிய முடிகிறது. மௌரிய பேரரசில் அசோகர், முகலாய பேரரசர்களில் அக்பர், அவுரங்கசீப் போன்றோர் இந்தியா முழுமைக்கும் ஒரே மத்திய நிர்வாக அமைப்பை ஏற்படுத்தினார்கள். நாடு முழுமைக்கும் ஒரே பொதுவான சட்டங்கள், பொது நாணயங்கள், அலுவலக மொழியாக பாரசீக மொழி, நீண்ட நெடுஞ்சாலைகள் போன்றவற்றை உருவாக்கி இந்தியா முழுமைக்கும் அரசியல் ஒற்றுமைகளை நிலைநாட்டினார்கள். அப்போ ஒட்டுமொத்த இந்திய தேசம் முழுமைக்கும் ஆட்சி செய்து அவனுடைய என்ன பண்ணுறான்? எல்லாத்தையுமே வெற்றி கொண்டு அவனுடைய ஆட்சியின் கீழ் கொண்டு வந்து நாடு முழுக்க ஒரே சட்டம், ஒரே நாணயம், அலுவலக மொழியாக பாரசீக மொழி, நீண்ட பெரிய நெடுஞ்சாலைகள் எல்லாத்தையுமே ஏற்படுத்துகிறாங்க. ரைட்டா? ஸோ அதற்கடுத்து வந்த ஆங்கிலேயர்கள் நாடு முழுமைக்கும் பொதுவான ரயில் பாதை, தபால் தந்தி துறையை ஏற்படுத்தி ஒற்றுமை உணர்வை வளர்த்தனர். சமய ஒற்றுமை. சமயங்களின் அடிப்படையில் கொண்டாடப்படும் திருவிழாக்கள் மக்களை இந்தியர்களாக ஒன்றிணைக்கின்றன. அப்போ சமயங்கள் ஏற்படுது என்ன? ரம்ஜான். இப்போ ரம்ஜான் எடுத்துட்டோம்னா என்ன பண்ணுவாங்க? ஸோ எல்லாருமே வந்து அந்த ரம்ஜான் திருவிழாவை கொண்டாடுறாங்க. அதே போல் கிறிஸ்மஸ், அதே போல் தீபாவளி தான். ஸோ எல்லாருமே இணைந்து அதை நம்ம கொண்டாடுறோம். ரைட்டா? ஸோ சமய வேறுபாடுகளை மறந்து மக்கள் ஒவ்வொருவரும் தங்களுக்குள் வாழ்த்துக்களை பரிமாறிக்கொண்டனர். சமய விழாக்களை கொண்டாட சமயங்களை கடந்து உதவி செய்கின்றனர். சமத்துவம், சகோதரத்துவம், தேசப்பற்று போன்றவற்றை மக்களிடையே பரப்பும் கருவிகளாக விழாக்கள் திகழ்கின்றன. சமய விழாக்கள் மட்டுமன்றி பண்பாடு அடிப்படையிலான விழாக்களும் மக்கள் மனதில் வேற்றுமையை மறந்து ஒற்றுமையை விதைக்கும் காரணிகளாக திகழ்கின்றன. கிராமிய விழாக்கள் சமயங்களின் அடிப்படையில் இருந்தாலும் பண்பாட்டு வகையிலான ஒற்றுமையை மக்கள் மனதில் விதைக்கின்றது. பஞ்சாப் மாநிலத்தில் நடைபெறக்கூடிய குருநானக் ஜெயந்தி, தமிழ்நாட்டின் நாகூர் தர்காவில் நடைபெறும் கந்தூரி விழா, வேளாங்கண்ணி மாதா ஆலய கொடியேற்ற விழா, சிக்கல் சிங்காரவேலர் ஆலய கந்தசஷ்டி விழா போன்றவற்றில் சமயங்களை கடந்து அனைத்து மதத்தவருமே கலந்து கொள்கின்றனர். சமய விழாக்கள். இந்தியாவில் பல்வேறு விழாக்கள் சமயங்களின் அடிப்படையில் ஒற்றுமையுடன் கொண்டாடப்பட்டு வருகின்றன. இந்து சமயத்தவர்கள் தீபாவளி, நவராத்திரி, சித்திரை திருவிழா, ஸ்ரீ ராமநவமி, வைகுண்ட ஏகாதசி, விநாயகர் சதுர்த்தி, மகா சிவராத்திரி, கும்பமேளா, மாசி மகம், தைப்பூசம், கார்த்திகை தீபம், கிருஷ்ண ஜெயந்தி போன்ற விழாக்களை கொண்டாடுகின்றனர். தமிழகத்தில் கொண்டாடப்படும் பொங்கல் விழா வட இந்தியாவில் மகர சங்கராந்தி என்ற பெயரில் கொண்டாடப்படுகிறது. கிறிஸ்தவர்கள் கிறிஸ்மஸ் விழாவை கொண்டாடுகின்றனர். இஸ்லாமியர்கள் மிலாடி நபி, ரம்ஜான், பக்ரீத் போன்ற பண்டிகைகளையும், பௌத்தர்கள் புத்த பூர்ணிமாவையும், சமணர்கள் மகாவீர் ஜெயந்தி, சீக்கியர்கள் குருநானக் ஜெயந்தி போன்ற விழாக்களையும் கொண்டாடுகின்றனர். இதை கேள்வி கேட்டுருப்பான், குருநானக் ஜெயந்தியை யார் கொண்டாடுறாங்க அப்படின்னு ஒரு கேள்வி கேட்டிருப்பான். சீக்கியர்கள். மறக்காம நீ வச்சுப்பான். ரைட்டா? ஸோ சீக்கியர்கள் குரு தான் அப்படின்னு தான் நம்ம படிக்கிறோம். அதனால் சீக்கியர்கள் குருநானக் ஜெயந்தி போன்ற விழாக்களையும் கொண்டாடுகின்றனர். இவ்விழாக்களை கொண்டாடும் அனைத்து சமய மக்களும் தூய அன்பு, சகிப்புத்தன்மை, உண்மையான பக்தி ஆகியவற்றின் மூலம் இறைவனை அடைய முடியும் என்று நம்புகின்றனர். இத்தகைய விழாக்களை ஒற்றுமையுடனும் மகிழ்ச்சியுடனும் அனைவரும் கொண்டாடுவதால் இந்தியா ஒரு சமயச்சார்பற்ற நாடு என்பதை உலகிற்கு நிலைநாட்டியது. இந்தியாவில் உள்ள சமயங்களில் ஒரு கடவுள் கோட்பாடு, ஆன்மாவின் அழியா தன்மை, அவதார கோட்பாடுகள், கர்மவினை கோட்பாடுகள், வீடு பேறு போன்ற எல்லா நிலைகளிலும் இந்திய சமயங்கள் ஒத்திருப்பதை அறிய முடிகிறது. அப்போ எல்லாருமே ஒரே கான்செப்ட் தான் சொல்கிறாங்க. ரைட்டா? சமய சடங்குகளிலும் பழக்க வழக்கங்களிலும் அடிப்படையான தன்மைகள் ஒன்றாகவே உள்ளன. தென்னிந்தியர்கள் வடக்கே உள்ள காசிக்கு புனித பயணம் மேற்கொள்வதும், வட இந்தியர்கள் தெற்கே உள்ள ராமேஸ்வரத்திற்கு புனித பயணம் மேற்கொள்வதும் நம்ம நாட்டின் சமய பண்பாட்டு ஒற்றுமையை வெளிப்படுத்துகிறது. வைதிக சமய நெறியில் சிவன், விஷ்ணு போன்ற கடவுள்களை வணங்குவதும், இராமாயணம், மகாபாரதம் போன்ற வீர காவியங்களை போற்றுவதும், வேதங்கள், பகவத்கீதை, புராணங்கள் போன்றவற்றை புனிதமாக கருதுகின்ற மனநிலை இந்தியா முழுமைக்கும் ஒன்றாகவே உள்ளது. இந்துக்கள் தர்காவிற்கும் தேவாலயத்திற்கும் சென்று வழிபடுவதும் இந்தியாவின் சமய ஒற்றுமையை காட்டுகிறது. இந்திய மக்கள் பிற சமய மக்களின் நம்பிக்கைகளை மதித்து ஒருவருக்கொருவர் அன்பு செலுத்தி ஒற்றுமையுடன் வாழ இந்திய அரசியலமைப்பு சட்டம் வழிவகை செய்கிறது. ரைட்டா? ஸோ பிற சமய மக்கள் தங்களுக்குரிய இறை வழிபாட்டு தலங்களை அமைத்து கொண்டு வழிபடவும் உரிமை வழங்குகிறது.
சமயமும் சமய திருவிழாக்களும் மக்கள் மனதில் அறநெறி பண்புகளையும் ஒழுக்க நெறிகளையும் வளர்க்கின்றன. ரைட்டா. ஸோ அந்த பொங்கல் பண்டிகை அறுவடை திருவிழாக்களோட பெயர்கள். தமிழ்நாட்டில் பொங்கல் திருவிழா அப்படின்னு சொல்கிறோம். கர்நாடகா, குஜராத், மகாராஷ்டிரா, பீகார் அந்த ஏரியாவில் மகா சங்கராந்தி அப்படிங்கிறாங்க. கேரளாவில் ஓணம் பண்டிகை, மத்திய பிரதேசத்தில் லொஹரி, பஞ்சாபில் பைசாகி, அசாமில் போகாலி பிஹு, வங்காளத்தில் நபன்னா அப்படின்னு சொல்லி அறுவடை திருவிழாக்களை நம்ம கொண்டாடிட்டு வரோம். இலக்கியம். இந்தியா இலக்கியங்களின் கருவூலமாக திகழ்கின்றது. வேதங்கள், மகாபாரதம், இராமாயணம், பகவத்கீதை, விவிலியம், திருக்குரான் மற்றும் திருக்குறள் போன்ற நூல்கள் பிற இந்திய மொழிகளிலும் கிடைக்கப் பெறுகின்றன. காளிதாசரின் மேகதூதம் மற்றும் சாகுந்தலம், இது முக்கியமான பாயிண்ட், நோட் பண்ணிக்கோங்க. மேகதூதம் மற்றும் சாகுந்தலம் யார் எழுதினார்னா காளிதாசர் ஆகிய நூல்கள் இந்தியாவின் பல மொழிகளில் மொழிபெயர்க்கப்பட்டுள்ளன. சங்கரர், ராமானுஜர், கபீர், குருநானக் மற்றும் சைதன்யர் போன்றவர்களால் எழுதப்பட்ட தத்துவ கோட்பாடுகள் இந்தியா முழுமைக்கும் பின்பற்றப்பட்டு வருகின்றன. ஆழ்வார்களாலும் நாயன்மார்களும் எழுதப்பட்ட 4000 திவ்ய பிரபந்தம் மற்றும் தேவார பாடல்கள் பாடப்பட்டு வருகின்றன. இத்தகைய இலக்கிய படைப்புகள் இந்தியர்களிடையே ஒற்றுமையையும் ஒருமைப்பாட்டையும் வளர்க்கின்றன. எனவே இந்தியா இலக்கியங்களின் கருவூலமாக திகழ்கிறது. ஸோ இலக்கிய ஒற்றுமை. உலக செம்மொழிகளில் ஒன்றான தமிழ்மொழியில் எழுதப்பட்ட தொல்காப்பியம், திருக்குறள், நாலடியார், நான்மணிக்கடிகை, இன்னா 40, பெரிய புராணம், கம்பராமாயணம், சீராபுராணம், ஏசு காவியம் போன்ற இலக்கியங்களில் மொழி வளத்தை காணலாம். அப்போ உலக செம்மொழியில் ஒன்றானது என்னது? தமிழ். செம்மொழி அப்படின்னு சொல்லும்போது நம்ம திரும்ப ஞாபகம் வச்சுக்க வேண்டியது என்ன? இந்தியாவில் இருக்கக்கூடிய செம்மொழிகள். இந்தியாவில் மொத்தம் எத்தனை செம்மொழிகள் இருக்கும் அப்படின்னா 6. 2004 தமிழ், 2005 சமஸ்கிருதம், 2008 தெலுங்கு கன்னடம், 2013 மலையாளம், 2014 ஒடியா ஆகிய இந்தியாவில் மொத்தம் 6 செம்மொழிகள் இருக்கும். ரைட்டா? சரி, ரைட். ஸோ இந்த செம்மொழிகள் போன்ற இலக்கியங்களால் மொழி வளத்தை காணலாம் அப்படிங்கிறாங்க. இந்த நூல்கள் எல்லாமே அறிவியல் கோட்பாடுகளை முன்னிறுத்துகின்றன அப்படின்னு சொல்கிறாங்க. ராஷ்டிரகூடர்கள் காலத்தில் கன்னட மொழியில் எழுதப்பட்ட கவிராஜ மார்க்கம், ரைட்டா, இது ஒரு முக்கியமானது. கன்னட மொழியில் எழுதப்பட்ட கவிராஜ மார்க்கம், விஜயநகர பேரரசு காலத்தில் தெலுங்கு மொழியில் எழுதப்பட்ட அமுக்த மால்யதா போன்ற இலக்கியங்கள் அந்தந்த மொழிகளின் வளமையை எடுத்து இயம்புகின்றன. ரைட்டா. ஸோ பண்பாட்டில் ஒற்றுமை. ஸோ பண்பாட்டை பொறுத்த வரைக்கும் இந்தியாவில் பல்வேறு இனத்தை சார்ந்த மக்கள் ஒற்றுமையுடன் வாழ்ந்து உயரிய பண்பாட்டை உலகறியச் செய்துள்ளனர். பண்பாடு என்பது ஒட்டுமொத்த மக்களின் பண்பட்ட சமுதாயத்தின் விளைவே ஆகும். ரைட்டா. ஸோ அப்போ பண்பாடு அப்படிங்கிறதோட வேர்ச்சொல் என்ன? ரைட். இதில் 12th எத்திக்ஸில் ஃபஸ்ட் லெசனில் இருக்கும். ரைட்டா. ஸோ பண்பாடு என்பதனோட வேர்ச்சொல் பண்படு. ரைட். ஸோ இந்த பண்பாடு அப்படிங்கிறத வார்த்தையை தமிழுக்கு அறிமுகப்படுத்தினது யாருன்னா டிகேசி. ரைட்டா. ரைட். ஸோ ஒட்டுமொத்த மக்களின் பண்பட்ட சமுதாயத்தின் விளைவே ஆகும். மொழி, இலக்கியம், சமயம், தத்துவம், நடைமுறைகள், மரபுகள், பாரம்பரியம், நம்பிக்கைகள், ஒழுக்க கோட்பாடுகள், நுண்கலைகள் மற்றும் கட்டிடக்கலையின் வாயிலாக பண்பாட்டில் ஒற்றுமையை உணர முடிகிறது. எனவே பண்பாடு என்பது பன்முகத்தன்மை வாய்ந்த வாழ்க்கையின் நெறிமுறையாகும். இந்திய பண்பாட்டை வெளிப்படுத்தும் இலக்கியங்களில் ஒரே சீரான பண்பாட்டு கூறுகள், சிந்தனைகள் இருப்பதை காண முடிகிறது. நம்ம நாட்டில் உள்ள அனைத்து சமயத்தினரும் அவரவர்க்குரிய பண்டிகைகளை கொண்டாடுவதால் பண்பாட்டு ஒற்றுமையை வெளிப்படுத்துகிறோம். இப்பண்பாடு பல மாற்றங்களை கடந்து வந்தாலும் விட்டு கொடுத்தல், வந்தோரை வாழ வைத்தல், சகிப்புத்தன்மை போன்ற பண்புகளால் இன்று வரை சிதைவிடாமல் வளர்ந்து வருவது குறிப்பிடத்தக்கது. பழக்க வழக்கங்கள் மற்றும் பாரம்பரியம். இந்திய பாரம்பரியம் மற்றும் பழக்க வழக்கங்கள் மிக தொன்மையானவை. இனம், சமயம், மொழி போன்ற வேறுபாடுகளை கடந்து விருந்தோம்பல், ஈகை, நட்பு, அன்பு, சுயநலமின்மை, நீதி, நன்னடத்தை, உண்மை, அமைதி, சமய நம்பிக்கை, உயிர் இரக்கம், பெரியோரை போற்றுதல், பெற்றோர் ஆசிரியர்களை மதித்தல், சகிப்புத்தன்மை போன்ற பின்பற்றத்தக்க நற்பண்புகளை வலியுறுத்துகின்றன. ஸோ இதில் அந்த ஒரே ஒரு பாயிண்ட் மட்டும் ஞாபகம், ஆசிரியர்களை மதித்தல். அது நம்ம செய்கிறோமான்னு நீங்கள் யோசிச்சு பாருங்கள். மேற்கூறி நமது பண்புகள், பழக்க வழக்கங்களையும் பண்பாட்டினையும் பாதுகாக்க உதவுகின்றது அப்படின்னு சொல்கிறாங்க. கலை மற்றும் கட்டிடக்கலை. நம்ம அரசர்களை பற்றி பொதுவாக படிக்கும்போதே கலை மற்றும் கட்டிடக்கலைங்கிறது ஒரு மிக முக்கியமான ஒரு ஏரியாவாக இருக்கும். அதனால் அது எல்லாமே ரீகால் பண்ணிக்கோங்க. ஸோ இப்போ நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா, இந்திய கட்டிடக்கலையின் வளர்ச்சி பெரும்பாலும் சமய தொடர்புடையதாகும். பல்லவர் காலத்து மாமல்லபுர சிற்பங்கள், காஞ்சி கைலாசநாதர் கோவில், வைகுந்த பெருமாள் கோவில், தஞ்சை பிரகதீஸ்வரர் கோவில், மதுரை மீனாட்சி அம்மன் கோவில், திருவரங்கம் அரங்கநாதர் கோவில், ஸ்ரீவில்லிபுத்தூர் ஆண்டாள் கோவில் போன்றவை பழங்கால தென்னிந்திய கட்டடக்கலைக்கு சிறந்த சான்றுகளாக கோவில்கள் திகழ்கிறது அப்படிங்கிறாங்க. வட இந்தியாவில் ஹிந்துஸ்தானி இசையும் தென்னிந்தியாவில் கர்நாடக இசையும் மக்களை ஒன்றிணைக்கும் கருவிகளாக திகழ்கின்றது. ஒவ்வொரு மாநிலத்திற்கும் உரிய நடனங்கள் வேறுபட்டாலும் அவை இந்தியா என்ற ஒருமைப்பாட்டை வலியுறுத்துகின்றது அப்படிங்கிறாம். மொழி ஒற்றுமை. நம்ம நாட்டின் பல்வேறு மொழிகள் பல்வேறு மாநிலங்களில் வாழும் மக்களால் பேசப்படுகின்றன. ஒவ்வொரு மொழிக்கும் அதற்கென தனித்தனியாக இலக்கண இலக்கிய மொழி வளம் உண்டு. மொழிகள் பேசும் விதத்தால் வேறுபட்டாலும் நம்ம நாட்டின் பழமையான பண்பாட்டையும் மக்களின் உணர்வுகளையும் பிரதிபலிக்கும் கருவியாக பயன்படுகிறது. பாலி, சமஸ்கிருதம், பிராகிருதம் போன்ற மொழிகள் பழங்கால வட இந்திய மக்களால் பேசப்பட்டன.
தென்னிந்தியாவிலும் இம்மொழிகள் சமண பௌத்த துறவிகளால் பரப்பப்பட்டன. எது? பாலி, சமஸ்கிருதம், பிராகிதம் ஆகிய மொழிகள். ஸோ இம்மொழிகளில் எழுதப்பட்ட இலக்கியங்கள் அற கோட்பாடுகளையும் மனித பண்புகளையும் வலியுறுத்தின அப்படின்னு சொல்கிறாங்க. செவ்வியல் சிறப்பு. தொன்மை, தனித்தன்மை, மொழிகளின் தாய், சொல்வளம், இலக்கிய இலக்கண வளம், சிந்தனை வளம், கலை வளம், பண்பாட்டு வளம் இவற்றுடன் பன்னாட்டு மொழியாக விளங்கும் தன்மையை பெற்ற மொழியே செவ்வியல் மொழி அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ செவ்வியல் மொழிக்கான 16 கோட்பாடுகள் அந்த பாயிண்ட் நம்ம படிச்சிருப்போம். ரைட்டா? இதே காலகட்டத்தில் தமிழ் மொழியிலும் அறம், பொருள், இன்பம், வீடு ஆகிய நற்கருத்துக்களை வலியுறுத்தும் இரவா புகழ் கொண்ட எண்ணற்ற இலக்கியங்கள் இயற்றப்பட்டன. திருவள்ளுவரால் இயற்றப்பட்ட திருக்குறள் உலக பொதுமறை என்று அழைக்கப்படுகிறது. தொல்காப்பியம் தமிழரின் வாழ்வியலை உலகிற்கு உணர்த்துகிறது. தென்னிந்தியாவில் மூத்த திராவிட மொழியிலிருந்து கன்னடம், மலையாளம் ஆகிய மொழிகள் தோன்றின. இம்மொழிகளிலும் புகழ்பெற்ற பல இலக்கியங்கள் இயற்றப்பட்டன. இவை தென்னிந்திய மக்களின் பண்பாடு, வாழ்வியல் நெறிமுறைகள் போன்றவற்றை உலகிற்கு உணர்த்துகின்றன. பண்டைய சமஸ்கிருத இலக்கியங்கள் அரபிய மற்றும் பாரசீக மொழிகளால் மொழிபெயர்க்கப்பட்டன. இந்நிலை மொழிகளுக்கிடையேயான ஒற்றுமையை நிலைநாட்டுகிறது. இந்தியாவின் வானவியல், கணிதம், அறிவியல், தத்துவ நூல்களும் மேற்காசிய நாடுகளில் மொழிபெயர்க்கப்பட்டன. ஐரோப்பியரின் வருகைக்கு பின்னர் ஆங்கிலம் இந்தியாவின் ஆட்சி மொழியாக்கப்பட்டது. திருக்குறள், திருவாசகம் போன்ற ஒப்பற்ற தமிழ் நூல்கள் ஆங்கில மொழியில் மொழிபெயர்க்கப்பட்டன. ரைட்டா? ஸோ இது ரெண்டுத்தையுமே ஜி போப்பு மொழிபெயர்த்திருப்பார். ரைட். லிட்டன் பிரபு எழுதிய தி சீக்ரெட் வே என்ற நூலை மறைவழி, ரகசிய வழி என்ற பெயரில் மனோன்மணியம் சுந்தரனார் மொழிபெயர்த்தார். ராஜாராம் மோகன் ராய், சுவாமி விவேகானந்தர் ஆகியோரின் தத்துவங்கள் மேலை நாட்டு மொழிகளில் மொழிபெயர்க்கப்பட்டுள்ளது. விடுதலைக்கு பின்னரும் பிற மொழிகளில் உள்ள சிறந்த நூல்கள் மொழியாக்கம் செய்யப்பட்டன. ரைட்டா? ஸோ திராவிட மொழி குடும்பம். இந்த திராவிட மொழி குடும்பம் இந்த ஒரு பாக்ஸை ஞாபகம் எது எந்த திராவிட மொழி இல்லைன்னு நமக்கு தமிழில் ஒரு கேள்வி அடிக்கடி கேட்டுட்டு இருப்பாங்க இல்லையா? ஸோ அதுக்கு யூஸ் ஆகும். இதில் ஈஸியாக ஞாபகம் வச்சுருந்தேன் வட திராவிட மொழிகள் தான். ரைட்டா? குருக், மால்தோ, பிராகுய். ரைட்டா? பிராகுய். அப்போ இது 3 தான் வட திராவிட மொழிகள். அதுக்கடுத்து நம்ம திராவிட மொழிகள் படிச்சுக்கலாம். தமிழ், மலையாளம், கன்னடம், குடகு, துளு, தோடா, கோத்தா, கொரகா, இருளா. ரைட்டா? ஸோ இதெல்லாமே தென் திராவிட மொழிகள். அப்போ நடு திராவிட மொழிகள் நீங்கள் படிக்கணும் அப்படின்னா கூட தேவை கிடையாது. பட் ஆனால் தென் திராவிட மொழிகளும் வட திராவிட மொழிகளும் நீங்கள் மிகச்சரியாக படித்து வச்சுருக்கணும். ரைட்டா? ஸோ அப்போ தான் உங்களால் ஆன்சர் பண்ண முடியும். உடல் அமைப்பில் ஒற்றுமை. ஆரியர்கள், கிரேக்கர்கள், சாகர்கள் ஆகியோர் இந்தியாவின் மீது படையெடுத்தனர். இவர்கள் சிவந்த மேனியையும் நீளமான கண் விழியையும் கொண்டிருந்தனர். மிதமான குளிர் பகுதியான வடகிழக்கிந்தியாவில் வாழ்ந்த மக்கள் சிவந்த உடல் அமைப்பையும் குள்ளமான தோட்டத்தையும், அப்போ சிவப்பாக இருப்பான், குள்ளமாக இருப்பான். ரைட்டா? எங்கே? வடகிழக்கு இந்தியாவில். தென்னிந்தியாவில் வாழும் மக்கள் மாநிற மேனி, நம்ம கலரு, நடுத்தரமான தோற்றத்தையும் கொண்டிருக்கின்றன. உடல் அமைப்பாலும் உணவு மற்றும் பழக்க வழக்கங்களாலும் தாங்கள் வாழும் பகுதிக்கேற்ப வேறுபட்டு இருந்ததாலும் இந்தியர் என்னும் ஒற்றுமை உணர்வுடன் இந்திய பண்பாட்டை பின்பற்றி ஒற்றுமையுடன் வாழ்ந்து வருகின்றனர் அப்படிங்கிறாங்க. சமுதாய அமைப்பில் ஒற்றுமை. தொடக்க காலத்திலிருந்தே சமுதாய அமைப்பில் தொழில் மற்றும் பொருளாதார அடிப்படையில் வேற்றுமைகள் இருந்தாலும் வாழ்வியலிலும் அதையொத்த பண்பாட்டு நிலைகளிலும் ஒரே மாதிரியான தன்மையை இந்திய மக்கள் கொண்டிருக்கின்றனர். பல்வேறு விதமான சமூக வேறுபாடுகள் இருந்தாலும் அவற்றை மறந்து இயற்கை சீற்றங்கள் நிகழும்போது ஒருவருக்கொருவர் தங்களிடையேயான இந்தியர் என்ற ஒற்றுமையுடன் உதவி செய்து வாழ்ந்து வருகின்றனர். அப்போ இப்போ இருக்கக்கூடிய இந்த சூழ்நிலையே ஒரு மிகச்சிறந்த உதாரணம் தான். ரைட்டா? ஸோ ஒட்டுமொத்தமாக ஒன்று சேர்ந்து இந்தியர்களாக ஒன்று சேர்ந்து கொரோனாவை எதிர்ப்பதற்காக நம்ம ஒன்றுபட்டிருக்கோம் இல்லையா? அந்த மாதிரி இயற்கை சீற்றங்கள் வரும்போது சரி, ரைட்டா, ஒடிசா புயலின் போதும் சரி, குஜராத் நிலநடுக்கத்தின் போதும் சரி, சென்னை வெள்ளத்தின் போதும் சரி, கஜா புயலின் போதும் சரி, எங்கே இருந்தோ உதவிகள் நம்முடைய மக்களுக்கு சேர்றது. ரைட்? ஸோ சமூகத்தில் தொழில்கள் கட்டமைப்பை பொறுத்தவரையில் இன்னாருக்கு இன்ன தொழில் என்ற நிலை மாறி யார் வேண்டுமானாலும் எந்த தொழிலையும் செய்யலாம் என்ற நிலை வந்தது. இந்நிலையில் சமூக ஒற்றுமையை பறைசாற்றுகின்றது. இந்திய பண்பாட்டு ஒற்றுமையை வளர்க்க துணைபுரியும் காரணிகள் என்னென்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா அரசர்கள். ரைட். முதலாவதாக இந்திய பெருநாட்டை ஆட்சி புரிந்து வரலாற்று சிறப்பிடம் பெற்ற பேரரசர்கள் அப்படின்னா அசோகர், சந்திரகுப்தர், சமுத்திரகுப்தர், அக்பர் போன்றவர்கள். இவர்கள் மண் ஆசை காரணமாக இந்தியாவின் பெரும் பகுதியை வெற்றி கொண்டு ஆட்சி புரிந்தனர். பல்வேறு சிற்றரசுகளை ஒன்றாக இணைத்து இந்தியாவை ஒரே குடையின் கீழ் கொண்டு வந்தனர். அரசர்களை தொடர்ந்து வீரர்களும் தங்களின் தீரச் செயல்களை நிலைநாட்டினர். இவருடைய செயல்களும் நமது பண்பாட்டு ஒற்றுமையை வளர்த்தன என்பதையும் அறியலாம். ஒரே சீரான நிர்வாகம். நம் நாட்டை ஆண்ட மௌரியர்கள், குப்தர்கள், முகலாயர்கள், ஆங்கிலேயர் போன்றோர் ஆட்சி காலத்தில் அனைத்து மாகாணங்களையும் ஒன்றிணைத்து ஒரே சீரான ஆட்சி அமைப்பினால் நிர்வாகம் செய்தனர். இந்த சீரிய நிர்வாக அமைப்பு இந்தியாவின் பண்பாட்டு ஒற்றுமைக்கு வித்திட்டது எனலாம். மொழியும் சமயமும். பழங்காலத்தில் தமிழும் வடமொழியும், தற்காலத்தில் ஆங்கிலமும் ஹிந்தியும் தமிழும் பண்பாட்டு ஒற்றுமையை பேணி வளர்க்க துணை புரிகின்றன.
இலக்கியங்கள், காப்பியங்கள், புராணங்கள், இதிகாசங்கள் என அனைத்தும் இந்திய மொழிகள் பல இந்திய மொழிகளில் மொழிபெயர்க்கப்பட்டுள்ளன. மூல கருத்துக்களை கொண்டு தம் தம் பண்பாட்டிற்கேற்ப எழுதப்பட்டன. ராமாயணம் வடமொழியில் வால்மீகி முனிவராலும் இந்தியில் துளசிதாசராலும் இது கேட்டிருப்பாங்க, ஞாபகம். ராமாயணத்தை ஹிந்தியில் யார் எழுதுனா அப்படின்னு கேட்டிருப்பாங்க, ரைட்டா. ஹிந்தியில் துளசிதாசராலும், தமிழில் கவி சக்கரவர்த்தி கம்பராலும் இயற்றப்பட்டது. தெலுங்கில் நன்னையா அப்படின்னு ஒருத்தர் எழுதியிருப்பார், ரைட்டா. நொன்னை அப்படிம்போம்ல, அதில் அதே மாதிரி இங்கே என்னென்னா நன்னையா, ரைட்டா. ஸோ ராமாயணத்தை தெலுங்கில் எழுதினது நன்னையா, இதை ஞாபகம். இந்த மூவருமே மூல நூலின் மையக்கருத்து மாறாமல் தத்தம் பண்பாட்டிற்கு இணங்க தொடர்புடைய செய்திகளை கூறியுள்ளனர் அப்படிங்கிறாங்க. இவற்றின் மூலம் இந்தியாவில் பண்பாட்டு ஒற்றுமையை நிலைநாட்ட முடிகிறது. உலகில் உள்ள பல்வேறு சமயங்களும் நிலைக்கலனாக திகழும் இந்து சமயம் மக்களின் ஆன்மீக வாழ்விலும் அகச்சிந்தனையிலும் உயரிய ஒற்றுமையை பேணி வளர்க்க துணை புரிகின்றன அப்படிங்கிறாங்க, ரைட்டா. ஸோ போக்குவரத்து, செய்தி தொடர்பு. ஆங்கிலேயர் ஆட்சி காலத்தில் கொண்டு வரப்பட்ட இருப்பு பாதைகள், தபால் தந்தி முறை, தொலைபேசி, வானொலி ஆகியவை விரைவான தகவல் தொடர்பிற்கு வித்திட்டன. இதனால் மக்கள் பல இடங்களுக்கு எளிதாக சென்று வருகின்றனர். இது பண்பாட்டு ஒற்றுமைக்கு வெற்றிடுது, போக்குவரத்து ஒற்றுமைக்கு வெளியிடுது அப்படிங்கிறாங்க. இன்று வாழ்ந்து வரும் அறிவியல் தொழில்நுட்பத்தின் காரணமாக தொலைக்காட்சி, கணினி, மின்னணு அஞ்சல் சேவை, தொலைநகலி, குறுஞ்செய்தி மற்றும் முகநூல் இவற்றின் பயன்பாடுகளை அறிந்து மேலும் ஒருவருடன் நெருங்கிய தொடர்பு கொண்டு வாழ்ந்து வருகின்றனர் அப்படிங்கிறான், ரைட்டா. ஸோ அறிவியல் தொழில்நுட்பத்தின் காரணமாக இன்றைக்கி நம்ம என்ன பண்ணுறோம், எல்லாருமே வீட்டில் இருந்தபடியே பாடம் படிச்சிருக்கோம், வீட்டில் இருந்தபடியே கிளாஸ் எடுத்துகிட்டு இருக்காங்க, வீட்டில் இருந்தபடியே டெஸ்ட் எழுதி பார்த்துட்டு இருக்காங்க, எல்லாமே ஆன்லைன் ஆயிடுச்சு, ரைட்டா. ஸோ எல்லாமே சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜியோட டெவலப்மெண்ட் தான் அப்படிங்கிறான், ரைட். ஸோ வரலாறும் நாட்டுப்பட்டும். பொதுவாக வரலாற்று மரபுகளை நமது இலக்கியங்கள் மூலம் அறிகிறோம். வரலாற்று மரபுகளை அறிந்து நாமும் நமது பண்பாட்டு ஒற்றுமைக்கு துணை புரிகிறோம். விடுதலை இயக்க வரலாற்றை அறிந்து நாட்டுப்பற்று மிக்கவராக வாழ வேண்டும் என்ற உணர்வு மேம்படுகிறது, ரைட்டா. ஸோ விடுதலை போராட்ட வரலாற்றை கேட்கும்போது நமக்குள்ள என்ன வரணும், நம்மளும் விடுதலை போராட்டத்திற்காக பாடுபட்டிருக்கணும் அப்படின்ற ஒரு உணர்வு வரணும், ரைட்டா. ஸோ கட்டபொம்மன், மருது சகோதரர்கள் இவர்கள்லாம் படிக்கும்போது நமக்கும் அறியாமல் நமக்குள்ள ஒரு வீரம் ஒன்று வரும், ரைட்டா. ஸோ அவங்க எல்லாமே நாட்டை காக்க தான் போராடினாங்க, ரைட். இல்லைன்னா சொல்ல நம்ம என்ன பண்ணுவோம், வீட்டை காக்கவாவது போராடுவோம், ரைட்டா. ஸோ உங்களுடைய பொருளாதார நிலைமையை காப்பதற்காக நீங்கள் வீறு கொண்டு போராடுங்கள், ரைட். எனவே பண்பாட்டு ஒற்றுமை நமது வரலாற்று அறிவு, நாட்டுப்பற்று, தேசிய உணர்வு ஆகியவற்றை வளர்க்க துணை புரிகின்றன அப்படிங்கிறாங்க. பண்பாட்டு பாரம்பரியத்தை பேணி காத்தல். வேற்றுமையில் ஒற்றுமை காண்பதே இந்தியரின் அடிப்படை கோட்பாடு என்பதை உணர வேண்டும். இதனை யதார்த்தமாக உணர்ந்து நாம் நம் ஒற்றுமை உணர்வை போர் மற்றும் இயற்கை பேரிடர்களான புயல், வெள்ளம், பூகம்பம் போன்ற இயற்கை சீற்றத்தின் போது உலகறிய செய்கிறோம். இத்தகைய நெருக்கடி காலங்களை தவிர்த்து அமைதி காலத்திலும் அன்றாட வாழ்விலும் அன்பு, அமைதி, சகோதர மனப்பான்மை, ஒற்றுமை, பிற சமயத்தவரை அரவணைத்து செல்லும் நல்லிணக்க மனப்பான்மை உடையவராக வாழ வேண்டும் அப்படின்னு சொல்கிறாங்க. இதை விட இன்னொரு மிக முக்கியமான பாயிண்ட், ஒருத்தன் தண்ணி கேட்டால் கொடுக்கணும், ரைட்டா. ஸோ நம்ம தண்ணி கேட்டால் இல்லைன்னா சொல்லக்கூடாது அப்படிங்கிறது ஞாபகம் வச்சுக்கலாம், ரைட். பிறப்புக்கும் எல்லா உயிருக்கும் என்ற வள்ளுவரின் வாக்கிற்கிணங்க எவ்வித வேறுபாடுகளும் கருதாமல் அனைவரும் சமமாக கருதி பழக வேண்டும். அவர்களின் இன்ப துன்பங்களில் பங்கு கொள்ள வேண்டும். நம்மால் இன்பத்துக்கு தான் போவோம், துன்பம்னா அந்த பக்கமே தலை வச்சுப்பட மாட்டான். ஒருத்தனுக்கு ஒரு கஷ்டம்னா அந்த பக்கமே என்ன பண்ண மாட்டான், தலை வச்சுப்பட மாட்டான். பாரு தெரியும், ரைட்டா. மாப்பிள்ள நான் டிஎன்பிசி படிக்கிறேன், இப்போ நம்ம எதுவும் ஜாபுக்குலாம் போகல, ஒரு 10,000 கணக்கு கொடுறான்னா கொடுக்கவே மாட்டான். அதுவே நீ வேலைக்கு போயிட்டு கேட்டு பாருங்கள், 1 லட்ச ரூபா கொடுக்கறது கூட உங்களுக்கு ஆல் ரெடியாக இருக்குது, ரைட்டா. சரி, ஞாபகம் வச்சிடும். அப்போ குறிப்பாக தன்னால் இயன்ற உதவியை மற்றவர்களுக்கு செய்ய வேண்டும் அப்படின்னு சொல்கிறாங்க. பிற சமயத்தவரின் உணர்வுகளை மதித்து நடக்க வேண்டும். மதமும் சம்மதம் என்ற பணர்ந்த சமய உணர்வு வேண்டும். ஒன்றே குலம் ஒருவனே தேவன் என்ற உயரிய கோட்பாட்டினை நடைமுறை வாழ்வில் பின்பற்ற வேண்டும். நாட்டுப்பற்று மிக்கவராய் நாடு நமக்கு என்ன செய்தது என்பதை கருதாமல் நாம் நாட்டிற்கு என்ன செய்தோம் என்ற உணர்வுடன் நாட்டின் நலனுக்கு பாடுபட வேண்டும். நமது அறிவையும் ஆற்றலையும் நம் நாட்டிற்கு பயன்படுத்த வேண்டும், ரைட்டா. ஸோ இந்த வேற்றுமையில் ஒற்றுமைங்கிற தலைப்பு வரும்போது இதை அப்படியே நீங்கள் கிளைமேக்ஸ் முடிவுரையாக எழுதி வச்சிங்கன்னு வச்சுக்கோங்க, உண்மையிலேயே அதுக்கு நிறைய மார்க் கிடைக்கும், ரைட்டா. சரி, நம்ம இன்னொரு இப்போ முக்கியமான ஒரு பகுதிக்கு பார்க்க போகிறோம், ரைட்டா. என்னென்னா நம்ம இந்தியாவில் இருக்கக்கூடிய தேசிய சின்னங்கள் என்ன, அது எப்போ ஏற்றுக்கிட்டாங்க, ஸோ அதுக்கு நம்ம என்னென்ன பண்ணணும், ரைட்டா. ஸோ அதுக்கு நம்ம எப்போ ஏற்றுக்கொள்ளப்பட்டது, இதிலேருந்து அடிக்கடி ஒரு கேள்வி கேட்பாங்க, அதனால் மாணவர்கள் கரெக்டாக ஞாபகம் வச்சுக்கோங்க. முதலாவதாக நம்ம பார்க்க போகிறது என்ன சொன்னால் தேசிய மரம், ரைட்டா. ஸோ தேசிய மரம், அந்த தேசிய மரத்தோட பேர் என்ன, ஆலமரம், ரைட்டா. ஸோ ஆலமரம், ரைட். ஸோ இதில் இந்த ஆலமரத்துடைய அறிவியல் பேர் என்ன, இது ஒரு டிஎன்பிசி வினா கேட்பாங்க, மறக்காமல் ஞாபகம் வச்சுக்கோங்க. ஆலமரத்துடைய அறிவியல் பேர் என்னங்க, ரைட். என்ன பேர், பைசஸ் பெங்காலைன்சிஸ், ரைட்டா. ஞாபகம் வச்சுக்கோங்க, பைசஸ் பெங்காலைன்சிஸ், அதுதான் ஆலமரத்துடைய அறிவியல் பெயர். இது எப்போ ஏற்றுக்கொள்ளப்பட்டது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா 1950. ஏன் ஏற்றுக்கொள்ளப்பட்டதுன்னு கேட்டால் இது பெருமையுடைய சிங்கம், மருத்துவ குணம் கொண்டது, ரைட்டா. ஸோ பெருமையுடைய சின்னம் தான் ஆலமரம், அதே போல் மருத்துவ குணம் கொண்டது ஆலமரம், ரைட். ஞாபகம் வச்சுக்கோங்க. அதுக்கடுத்து தேசிய மலர் என்ன அப்படின்னு கேட்டால் தாமரை, ரைட்டா. தாமரையோட அறிவியல் பேர் என்ன அப்படின்னு கேட்டால் நெலும்போ நூசிஃபரா,
ரைட்டா. நெலும்போ நூசிஃபெரா. இந்த தாமரை எப்போ ஏற்றுக்கொள்ளப்பட்டது? இதுவும் 1950 தான் ஏற்றுக்கொள்ளப்பட்டது. ஏன் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, மிக அழகான மலர்கள், சேற்று நீரில் இருந்தாலும் கூட மிக அழகான மலர்கள் மலருது அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க, ரைட்டா. அப்போது நம்ம இருக்கக்கூடிய இடம் முக்கியம் கிடையாது, நம்மளுடைய எண்ணங்கள் தான் மிக உயர்வானது அப்படிங்கிறதுக்காக இது ஞாபகம் வச்சுக்கோங்க. அதுக்கடுத்து தேசிய பழம் மாம்பழம், ரைட்டா. தேசிய பழம் மாம்பழம். மாம்பழத்தோட அறிவியல் பேர் என்ன? மாஞ்சிஃபெரா இண்டிகா, ரைட்டா. எதுக்காக இதெல்லாம் கேட்குறேன்னா, இதெல்லாம் பொறுத்துக்கன்னு கேட்கலாம், அதுக்காக தான், ரைட்டா. மாஞ்சிஃபெரா இண்டிகா 1950 ஏற்றுக்கிறாங்க. வைட்டமின் ஏ, சி, டி இதெல்லாம் அதிக அளவு இருக்குது. பெரும்பாலும் சமவெளிகளில் விளைவிக்கப்படுகிறது. முக்கணிகளில் அதிகமாக உண்ணப்படுவது மாம்பழம் தான், ரைட்டா. அதே மாதிரி தேசிய பறவை மயில், ஓகே. தேசிய பறவை மயில் பாவோ கிறிஸ்டாட்டஸ், ரைட்டா. பாவோ கிறிஸ்டாட்டஸ் 1963 ஏற்றுக்கிறாங்க. இந்தியாவை தாயகமாக கொண்டது, தொகை அழகான தொகைகளை கொண்டது தான் பறவை மயில், ரைட்டா. ஸோ பறவைகள் இனத்திலேயே அதிகமாக இருக்கக்கூடிய 2000க்கும் மேற்பட்ட பறவை இனங்கள் இருந்தாலும் கூட பார்த்தவுடனே கண்ணை கவரக்கூடிய அளவில் இருக்கக்கூடியது மயில். அதுக்கடுத்து தேசிய விலங்கு புலி, ஓகேவா. பாந்தரா டைகரிஸ் 1973 ஏற்றுக்கிறாங்க, ரைட்டா. பூனை இனத்திலே மிகப்பெரியது புலி தான், ரைட். அப்போ புலி அப்படின்னா அது என்ன இனம் தான்? பூனை இனம் தான். அறிவியல் உலகின் பூனை இனத்தில் தான். உலகின் மொத்த புலிகள் எண்ணிக்கையில் இந்தியா 70% கொண்டுள்ளது அப்படிங்கிறான், ரைட்டா. சரி, 1973 புலி அக்செப்ட் பண்ணிக்கிறாங்க. அதுக்கு முன்னாடி வரைக்கும் இந்தியாவோட தேசிய விலங்காக இருந்தது என்னது? யானை, ரைட். இதை ஞாபகம் வச்சுக்கோங்க, ரைட்டா. அதுக்கடுத்து தான் புலிகள் பாதுகாப்பு திட்டம் அப்படின்னு ஒன்று கொண்டு வருவாங்க, ரைட். அதுக்கடுத்து தேசிய ஆறு கங்கை ஆறு, ஓகேவா. தேசிய ஆறு கங்கை ஆறு எப்போ தேசிய ஆறு அறிவிக்கிறாங்க? 2008. ஏன்? இது வற்றாத ஒரு ஆறு, வரலாற்று புகழ்பெற்ற தலைநகரங்கள் இவ்வாற்றங்கரையில் தோன்றி துவங்கின அப்படிங்கிறான், ரைட்டா. ஸோ வரலாற்று புகழ்மிக்க தலைநகரங்கள் எல்லாமே இங்கே இருந்துச்சு அப்படின்னா. தேசிய நீர்வாழ் விலங்கு ஆற்று ஓங்கில், ஓகேவா. அதாவது என்னென்னா டால்ஃபின், ஓகேவா. பிளாட்டினஸ்டா கஞ்செட்டிகா டால்ஃபின், அதான் சொல்கிறாங்க. 2010 அதை ஏற்றுக்கிறாங்க. தான் வாழும் ஆற்றில் சூழல் அமைவின் நிலையை உணர்த்தும் கருவியாக செயல்படுகிறது. அருகில் வரும் உயிரினமாக உள்ளது. அதே போல் நன்னீரில் மட்டுமே வாழக்கூடியது தான் டால்ஃபின். இதை மலக்கம் ஞாபகம் வச்சுக்கோங்க, ரைட்டா. அதுக்கு தேசிய பாரம்பரிய விலங்கு யானை. 2010 பாரம்பரிய விலங்கு அறிவிக்கிறாங்க. ஆசியாவை தாயகமாக கொண்டது. அதே போல் தான் வாழும் காட்டு பிரதேசங்களை பாதுகாப்பதில் முக்கிய பங்கு வகிக்கக்கூடியது யானை, ரைட்டா. அதுக்கடுத்து தேசிய நுண்ணுயிரி லாக்டோபேசிலஸ், ஓகேவா. லாக்டோபேசிலஸ் 2012 அறிவிக்கிறாங்க. தோழமை பாக்டீரியா, ரைட்டா. ஏன்னா பாலை தயிராக மாற்றக்கூடியது எல்லாமே இதுதான். நன்மை செய்யக்கூடிய பாக்டீரியா இந்த லாக்டோபேசிலஸ், ரைட்டா, ரைட். அதற்கடுத்து தேசிய கொடி, ஓகேவா. ஸோ தேசிய கொடி மூவண்ண கொடி, ரைட். ஸோ இந்த தேசிய கொடி மூவண்ண கொடி தான் 1947 ஜூலை 22 ஏற்றுக்கொள்ளப்பட்டது, ரைட்டா. ஸோ 1947 ஜூலை 22 ஏற்றுக்கொள்ளப்பட்டது. யார் இந்த கொடியை வடிவமைக்கிறார் அப்படின்னு சொன்னால், ஆந்திராவை சேர்ந்த பிங்காலி வெங்கையா என்பவர் தேசிய கொடியை வடிவமைக்கிறாரு. விடுதலை இந்தியாவின் முதல் தேசிய கொடி தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய குடியாத்தத்தில் நெய்யப்பட்டது, ரைட்டா. அப்போ விடுதலையின் போது ஏற்றப்பட்ட தேசிய கொடி தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய குடியாத்தம். ஏன்னா வேலூர்லாம் தோல் தொழில் எல்லாத்துக்கும் ஃபேமஸ் இல்லையா, அதனால் குடியாத்தத்தில் நெய்யப்பட்டது. இக்கொடி தற்போது சென்னையில் உள்ள புனித ஜார்ஜ் கோட்டையில் அருங்காட்சியகத்தில் வைக்கப்பட்டுள்ளது, ரைட்டா. ஸோ தேசிய கொடி இது ஒரு முக்கியமானது. இந்த தேசிய கொடிக்கு ஒரு விளக்கம் கொடுத்துருப்பாங்க தெரியுமா? காவி இதை உருவாக்குது, அதே மாதிரி காவி இதை சொல்லுது, பச்சை இதை சொல்லுதுன்னு ஒரு விளக்கம் சொல்லுவாங்க இல்லையா. அந்த விளக்கம் சொன்னது யாருன்னா டாக்டர் ராதாகிருஷ்ணன், ரைட்டா. தேசிய கொடிக்கான விளக்கம் விரிவாக்கம் சொன்னது யாருன்னா டாக்டர் ராதாகிருஷ்ணன். இந்திய தேசிய கொடி முதலாக 27/12/1931 கராச்சி காங்கிரஸ் மாநாட்டில், ரைட்டா, சர்தார் வல்லபாய் பட்டேல் தலைமை வகித்த கராச்சி காங்கிரஸ் மாநாட்டில் தான் பறக்க விடுறாங்க, ரைட். 1931 பறக்க விடுறாங்க. ஸோ அதே மாநாட்டில் இந்திய மக்களுக்கு அடிப்படை உரிமைகள் வேண்டும் அப்படிங்கிற ஒரு தீர்மானம் கொண்டு வராங்க, ரைட்டா. ஸோ அதை தாண்டி இந்திய தேசிய கொடியில் வெள்ளை நிறம் இடம்பெற வேண்டும் அப்படிங்கிற கருத்து காந்தி பரிந்துரைத்திருப்பார், ரைட். ஸோ தேசிய கொடியில் இவ்வளோ பாயிண்ட் இருக்கும், மறக்காம ஞாபகம் வச்சுக்கோங்க. அதுக்கடுத்து தேசிய லட்சணை, ஓகேவா. தேசிய லட்சணை. அப்போ தேசிய சின்னம், அந்த தேசிய சின்னம் தான் என்ன சின்னம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா நான்முக சிங்கம், ரைட்டா. ஸோ 1950 ஜனவரி 26 ஏற்றுக்கொள்ளப்பட்டது. சாரநாத் அசோக தூணின் உச்சியில் அமைந்திருக்கக்கூடியது தான் இந்த நான்முக சிங்கம். இந்த நான்முக சிங்கம் இப்போ எங்கே இருக்குது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா சாரநாத் அருங்காட்சியகத்தில் இருக்கும், ரைட்டா. ஸோ இது முக்கியமானது. இந்த நான்முக சிங்கத்துக்கு கீழே வலது பக்கம் காளை இருக்கும், இடது பக்கம் குதிரை இருக்கும், ரைட்டா. ஏன் இதெல்லாம் வச்சுருக்காங்க அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, காளை நாட்டோட உழைப்பு, நாட்டு மக்களுடைய உழைப்பு, அதனுடைய உறுதித்தன்மையை வெளிப்படுத்தக்கூடிய விதமாக காளையும், குதிரையும் ஏன் இருக்குது அப்படின்னு சொல்லி பார்த்திங்கன்னா மக்களுடைய ஆற்றல் எனர்ஜியும், அதே மாதிரி மக்களுடைய வேகம், இது ரெண்டுத்தையும் வெளிப்படுத்தக்கூடிய விதமாக காளை குதிரை அப்படின்னு இருக்கும், ரைட்டா. ஸோ அப்போ வலது பக்கம் காளை, ரைட்டா. அப்போ வலது பக்கம் காலை குதிக்கணும், வலது பக்கம் காலை வச்சு எகிரி குதிக்கணும் அப்படிங்கிற மாதிரி ஞாபகம் வச்சுக்கோங்க, ரைட். வலது பக்கம் காலை வச்சு இடது பக்கம் எகிரி குதிக்கணும்.
இந்த லைன் ஞாபகம் வச்சுக்கோங்க. வலது பக்கம் காலை, இடது பக்கம் குதிரை இருக்கும். ரைட்டா? ஸோ அதுக்கு கீழே தான் தேவநாகரி எழுத்தில் சத்தியமேவ ஜெயதி அப்படின்னு சொல்லி இருக்கும். ஓகேவா? சத்தியமேவ ஜெயதி அப்படிங்கிறது வாய்மையே வெல்லும் அப்படிங்கிற ஹிந்தி எழுத்து. ரைட்டா? ஸோ தேவநாகரி எழுத்தில் இருக்கும். அதே மாதிரி இந்த தேசிய லட்சணையை யார் யார் என்னென்ன கலரில் பயன்படுத்தணும், அது ஒரு முக்கியமான பாயிண்ட் இருக்கும். ரைட்டா? தேசிய லட்சணையை எல்லாருமே ஒரே கலரில் யூஸ் பண்ண முடியாது. யார் யார் என்னென்ன கலரில் யூஸ் பண்ணணும் அப்படின்னு சொல்லி இதை ஒரு குரூப் 1 பொறுத்துக்க கேட்டிருப்பாங்க. ரைட்டா? ஸோ அமைச்சர்கள் மத்திய அரசாங்கத்துடைய அமைச்சர்களாக இருந்தால் அவர்கள் நீல நிறத்திலும், மத்திய அரசு அதிகாரிகளாக இருந்தால் சிவப்பு நிறத்திலும் பயன்படுத்த வேண்டும். ஓகேவா? அதுவே மக்களவை உறுப்பினர்கள் பச்சை நிறத்திலும், மாநிலங்களவை உறுப்பினர்கள் சிவப்பு நிறத்திலும் அந்த தேசிய சின்னத்தை பயன்படுத்தணும். எழுதுத்தாள்கள் லெட்டர் பேட் இருக்கு இல்லையா, அந்த லெட்டர் பேடில் இந்த கலர் சிம்பிளை தான் யூஸ் பண்ணணும். ரைட்டா? ஸோ அதுக்கு அடுத்து தேசிய கீதம். ரைட்? ஸோ அப்போ தேசிய கீதம். அப்போ தேசிய கீதம் அப்படின்னு சொல்லும்போது நமக்கு எல்லாருக்குமே தெரியும், ஜனகன நேஷ்னல் சாங், ஜனகன மனகதி. ரைட்டா? ஸோ அதுதான் அந்த தேசிய கீதம். அந்த தேசிய கீதம் அப்படிங்கிறது 1950 ஜனவரி 24 அன்று ஏற்றுக்கொள்ளப்பட்டது. ரைட்? ஜனவரி 24 அன்று ஏற்றுக்கொள்ளப்பட்டது. இப்பாடல் ரவீந்திரநாத் தாகூர், கரெக்டா இல்லையா, ரவீந்திரநாத் தாகூரால் வங்க மொழியில் எழுதப்பட்டது. ஓகேவா? எதற்காக அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா 1911 ஜனகன மனதி எழுதுகிறாங்க. 1913 தான் ரவீந்திரநாத் தாகூர் நோபல் பரிசு வாங்குவார். ரைட்? ஸோ அப்போ 5ஆம் ஜார்ஜை வரவேற்குவாக பாடப்பட்டது தான் இந்த தேசிய பாடல். ரைட்டா? ஸோ அப்போ இந்தியாவிற்கு வரக்கூடிய 5ஆம் ஜார்ஜை வரவேற்கக்கூடிய வகையில் தான் இந்த தேசிய பாடலை பாடுறாங்க. 1911 கல்கத்தா காங்கிரஸ் மாநாட்டில் இதை பாடியிருப்பாங்க. அதே மாதிரி 1912 ஆங்கிலத்தில் இது மொழிபெயர்க்கப்பட்டிருக்கும். ஓகேவா? ஆங்கிலத்தில் மொழிபெயர்க்கப்பட்டது. ஆங்கிலத்தை யார் மொழிபெயர்த்தா? அதே ரவீந்திரநாத் தாகூர் பாரத விதாத்தா என்ற தலைப்பில் மொழிபெயர்த்திருப்பார். ரைட்டா? அதுக்கடுத்து ஆங்கிலத்தில் மொழிபெயர்க்கப்பட்டு தான் தத்துவ போதினி அப்படிங்கிற இதழில் வெளியிடப்படுகிறது. ரைட்டா? அங்கே என்ன பேர்? மார்னிங் சாங் ஆஃப் இந்தியா. ரைட்? ஸோ இந்த தேசிய கீதத்திற்கு டியூன் பண்ணது யார்? இது ஒரு முக்கியமான பாயிண்ட். ரைட்? டிஎன்பிசி கொஸ்டின் தான். தேசிய கீதத்திற்கு இசையமைத்தவர் யாருன்னு கேட்பாங்க. யாருன்னு சொன்னால் ஹபீஸ் ஜலந்தாரி. ரைட்டா? ஹபீஸ் ஜலந்தாரி. ரைட்? ஸோ அதற்கடுத்ததாக தேசிய பாடல் வந்தே மாதரம் அப்படிங்கக்கூடிய பாட்டு 1870 பக்கிம் சந்திர சட்டர்ஜியால் எழுதப்பட்டு 1882 ஆனந்த மடம் புத்தகத்தில் இடம்பெற்றது. ஓகேவா? ஸோ 1870 எழுதப்பட்டு 1882 ஆனந்த மடம் புத்தகத்தில் இடம்பெறக்கூடியது தான் இந்த தேசிய பாடல். எப்போ ஏற்றுக்கிறாங்க? இதுவும் ஜனவரி 24 1950 ஏற்றுக்கிறாங்க. முத எப்போ பாடுறாங்க அப்படின்னு சொன்னால் 1896 கல்கத்தா காங்கிரஸ் மாநாட்டில் பாடப்பட்டது. ஓகேவா? காங்கிரஸின் உழைப்பு குழுவால் 1937 இந்தியாவின் தேசிய பாடல் அப்படின்னு முதல் 2 பாடல்களை மட்டும் ஏற்றுக்கிறாங்க. இதுக்கு இசையமைத்தது, தேசிய பாடலுக்கு இசையமைத்தது யாருன்னு கேட்டால் ரவீந்திரநாத் தாகூர். ஓகேவா? இந்த தேசிய பாடல் ஆங்கிலத்தில் எழுந்தது யார் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா அரவிந்தர் 1918 மொழிபெயர்த்திருப்பார். ரைட்? ஆங்கிலத்தில். அதுக்கடுத்து தேசிய உறுதிமொழி. ஓகேவா? தேசிய உறுதிமொழி. இந்தியா என் தாய்நாடு, இந்தியர் அனைவரும் என் உடன் பிறந்தோர் அப்படின்னு நம்ம டைலாக் சொல்லும் இல்லையா, அந்த தேசிய உறுதிமொழி எப்போ ஏற்றுக்கிறாங்க அப்படின்னு சொன்னால் அரசியலமைப்பு நடைமுறைக்கு வரும்போது. ரைட்? அதாவது 1965 ஜனவரி 26 தான் தேசிய உறுதிமொழி ஏற்றுக்கிறாங்க. ஓகேவா? ரைட். ஸோ கிபி 1962 தெலுங்கு மொழியில் பிரதிமரி வெங்கட சுப்பாராவ் என்பவரால் எழுதப்பட்டது. ரைட்? இது எல்லாமே டிஎன்பிசி கொஸ்டின் தான். உறுதிமொழி எழுதினது யார்? வெங்கட சுப்பாராவ், பிரதிமரி வெங்கட சுப்பாராவ். எப்போ? 1962 எங்கே? தெலுங்கு மொழியில். ரைட்டா? ஸோ பள்ளிகளில் எப்போலேருந்து கம்பல்சரி ஆகுது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா 1965 ஜனவரி 26 வரும். ரைட்டா? அதுக்கடுத்து தேசிய நாணயம். தேசிய நாணயம் அப்படின்னா இந்திய ரூபாய், இந்தியன் ருப்பீஸ். ரைட்டா? இந்த இந்தியன் ருப்பீஸுக்கு ஒரு சிம்பிள் இருக்கும். ரைட்? அந்த சிம்பிள் தான் ஜூலை 15 2010. ஓகேவா? ஜூலை 15 2010 அந்த சிம்பிளை அடாப்ட் பண்ணிக்கிறாங்க. அந்த சிம்பிளை யார் வடிவமைத்து கொடுக்குறா அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா தமிழகத்தை சேர்ந்த டி உதயகுமார் அப்படிங்கிறவர் வடிவமைத்திருப்பார். ரைட்டா? ஸோ தேவநாகரி எழுத்தான மெய் எழுத்து ராவும் லத்தீன் எழுத்து 6 ஆகியவற்றிலிருந்து இந்த சிம்பிளை உருவாக்குறாரு. இந்த உதயகுமார் அப்படிங்கிறது நம்ம தமிழ்நாட்டுக்காரரு, அதிலும் குறிப்பாக விழுப்புரம் மாவட்டத்துக்காரரு. அந்த விழுப்புரம் மாவட்டத்திலிருந்து இப்போது கவுஹாத்தி ஐஐடியில் உதவி பேராசிரியராக பணியாற்றிட்டு இருப்பார். ஓகேவா? ஸோ உதயகுமார் இந்திய ரூபாய்க்கான குறியீடை வடிவமைத்தவர். அதுக்கடுத்து தேசிய நாள்காட்டி, சகா நாள்காட்டி. ரைட்டா? 1879 தொடங்கும். ரைட்டா? இந்த தேசிய நாள்காட்டி காட்டக்கூடிய முறை 1879 தொடங்குது. இந்த சக வருடம் அப்படிங்கிறது 365 நாட்கள் கொண்டது. 1957 மார்ச் 22 தான் சக வருடத்துடைய முதல் நாள். ரைட்டா? 1957 மார்ச் 22. அதில் மார்ச் 22 தான் சக வருடம் அப்படிங்கிறது தொடங்கும். ரைட்டா? இந்த சக வருடத்துடைய முதல் மாதம் என்ன அப்படின்னா சைத்ரா அப்படின்னு ஒரு மாதம். ரைட்டா? சைத்ரா அப்படின்ற ஒரு மாதம். ரைட்? ஸோ பேரரசர் கனிஷ்கர் காலத்தில் 78 இந்த ஆண்டு முறை தொடங்குது அப்படிங்கிறாங்க. ரைட்டா? அதுக்கடுத்து தேசிய விளையாட்டு அப்படின்னா ஹாக்கி. ரைட்? 1957 மார்ச் 22 தேசிய விளையாட்டு
ஹாக்கி ஏற்றுக்கொள்ளப்பட்டது. ஒலிம்பிக்கில் 1908 ஹாக்கி சேர்க்குறாங்க. ரைட்டா, 1908 ஒலிம்பிக்கில் சேர்க்குறாங்க. இந்தியா ஹாக்கி ஒலிம்பிக்கில் தொடர்ந்து 8 முறை தங்கப்பதக்கமாகவே அடிச்சுட்டு வந்திருப்பாங்க. ரைட்டா, இப்போ தான் நம்ம வந்து டாப் லிஸ்ட் செமிஃபைனலுக்கு முன்னேறதே பெரிய விஷயமா பேசிகிட்டு இருப்போம். ஆனால் ஒரு காலத்தில் நம்ம ஆளுங்க தான் ஹாக்கியில் கோலோச்சி இருப்பாங்க. ரைட்டா, கிரிக்கெட்லாம் என்ன கிரிக்கெட்டு, ஹாக்கியில் தயான் சந்த் இந்த கேங்கெல்லாம் மிகப்பெரிய அளவில் ஒரு மிகப்பெரிய வெற்றி பெற்று கொடுத்துருப்பாங்க. ரைட், சரி. தேசிய சின்னங்கள். இந்தியாவின் தேசிய கொடியாக தர்ம சக்கரத்துடன் கூடிய மூவர்ண கொடியும், தேசிய பாடலாக பங்கிம் சந்திர சட்டர்ஜி இயற்றிய வந்தே மாதரம் என்ற பாடலும், தேசிய கீதமாக ரவீந்திரநாத் தாகூர் இயற்றிய ஜனகன மனகன பாடலும் இந்திய அரசியலமைப்பால் அங்கீகரிக்கப்பட்டுள்ளன. இவை மட்டுமன்றி தேசிய பறவையாக மயிலும், தேசிய விலங்காக புலியும், தேசிய மரமாக ஆலமரமும் இந்திய அரசால் ஏற்றுக்கொள்ளப்பட்டுள்ளன அப்படிங்கிறாங்க. ரைட்டா, அதுக்கு தேசிய திருவிழாக்கள். இந்திய தேசிய திருவிழாக்கள் மக்களிடையே ஜாதி, சமயம், இனம், மொழி, வட்டார வேற்றுமைகளை கடந்து இந்தியர் என்ற ஒற்றுமை உணர்வை ஏற்படுத்துகின்றன அப்படிங்கிறாங்க. ரைட்டா, திருவிழாக்கள். அப்போ திருவிழாவில் தாங்க எல்லாரும் ஒன்று சேர்றாங்க, வேறு என்னங்க. ரைட், அதுதான் சொல்கிறாங்க. ஒவ்வொரு ஆண்டும் ஆகஸ்ட் 15 கொண்டாடப்படும் சுதந்திர தின விழா, ஜனவரி 26 கொண்டாடப்படும் குடியரசு தின விழா, அக்டோபர் 2 கொண்டாடப்படும் காந்தி ஜெயந்தி, நவம்பர் 14 அன்று கொண்டாடப்படும் ஜவஹர்லால் நேருவோட குழந்தைகள் தின விழா, அதேமாதிரி ஜனவரி 12ஆம் நாள் கொண்டாடப்படும் தேசிய இளைஞர் தின விழா ஆகியவை இந்தியர் என்ற உணர்வுடன் கொண்டாடப்பட்டு வருகின்றன. இன்று உலக அரங்கில் வேண்டப்படுவது சமாதானம். ரைட்டா, உலக நாடுகளுக்கிடையே தேவைப்படக்கூடியது என்னது? சமாதானம். அப்போ இந்த சமாதானம் இல்லாதனால தான் என்ன பண்ணிட்டான், வைரஸை கண்டுபிடிச்சி உலகம் எல்லாம் பரப்பி விட்டுறாங்க. ரைட்டா, ஸோ எத்தகைய வேற்றுமைகளுக்கும் உயர்வு தாழ்வுகளுக்கும் இடம் தராமல் சமாதான உணர்வுடன் விட்டு கொடுத்து வாழ வேண்டும். உலக அமைதியே உயர்வுக்கு வழி. இந்த காலகட்டத்தில் மிக அதிகமாக நேசிக்கக்கூடிய வார்த்தை இதுதான். உலக அமைதியே உயர்வுக்கு வழி என்பதை அனைவரும் உயர்ந்து அதற்கு அயராது பாடுபட வேண்டும். சமாதான வாழ்விற்கு அடிப்படை சகோதரத்துவ மனப்பான்மையாகும். இவ்வாறாக நாமும் நம்முடைய வேற்றுமைகளை களைந்து சகோதர மனப்பான்மையுடன் ஒற்றுமையாக வாழ வேண்டும். ஸோ இந்த ஒரு ஏரியாவில் நம்ம படிக்கக்கூடியது இதுதான், வேற்றுமையில் ஒற்றுமை. அப்போ இந்த வேற்றுமையில் ஒற்றுமை அப்படிங்கிறது ஒரு மிக முக்கியமான ஒரு மெயின்ஸுக்கான ஒரு தலைப்பாக இருக்கும். அதனால் இதை நீங்கள் மனப்பாடம் செய்து வைத்து 2-3 முறை எழுதி பார்த்துட்டிங்கன்னா சரி, எந்த இடத்துல என்னென்ன தலைப்புகள், சப்டைட்டில்ஸ் என்னென்ன வரும் அப்படிங்கிறத நீங்கள் எழுதி பார்த்தீங்கன்னா நிச்சயமாக அது உங்களுக்கு மெயின்ஸில் நிறைய மதிப்பெண்களை பெற்றுத்தரக்கூடிய ஒரு பகுதியாக இருக்கும். அது 15 மதிப்பெண் வினாவாக இருந்தாலும் சரி, 30 மதிப்பெண் வினாவாக இருந்தாலும் சரி, கிட்டத்தட்ட முழு மதிப்பெண்களையும் பெறுவதற்கு இதில் இருக்கக்கூடிய குறிப்புகள் உங்களுக்கு போதுமானதாக இருக்கும். எனவே மாணவர்களை இதை பயன்படுத்தி ஒரு மதிப்பெண்ணாக கேட்டாலும், மொத்தமாக மெயின்ஸ் தேர்வுகளில் கேட்டாலும் அதற்குரிய விடையை சரியான முறையில் அளிக்குமாறு கேட்டுக்கொள்ளப்படுகிறார்கள். ரைட்டா, ஸோ இந்த வேற்றுமையில் ஒற்றுமை அப்படிங்கிற தலைப்பு நல்லா படிச்சுக்கோங்க, முக்கியமான ஒரு ஏரியா. நன்றி.